மதுபனை எப்படி நாங்கள் அனுபவிப்பது என்று தலைப்பு தரப்பட்டிருக்குது. ஆஹ் நான் மதுபனுக்கு போறதுக்கு நாங்க எப்படியெல்லாம் எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளணும் என்ற விஷயங்களை பற்றியும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏனென்றால் போன கிளாஸ்ல ஒரு சிஸ்டர் சென்னையில இருந்து சித்ராவா, எனக்கு அவன பேர் தெரியல, அந்த சிஸ்டர் கொடுத்த கிளாஸ் நான் கேட்டேன். நான் இப்ப மதுபன்ல எப்படி நாங்க ஆன்மீகமா அனுபவங்களை எங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளணும் என்றத நல்ல வடிவா அவ அதுல சொல்லி இருக்கிறா. அப்ப மதுபனுக்கு போக முதல்ல எப்படி எல்லாம் நாங்க எங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும் என்ற மாதிரியான சில விஷயங்களை இன்னைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்லி நினைக்கிறோம். இப்ப முதல்ல மதுபன் என்றா இந்த மனதுல என்ன விதமான உணர்வுகள் ஏற்படுகிறது என்றதை நான் ஒருக்கா எனக்குள்ள போய் பார்ப்போம். இப்ப சில வேளையில நாங்க அத சரீர உணர்வோட பாக்குறதுக்கும் எங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது நாங்க கலியுகத்துல நிறைய சரீர உணர்வுகள்ல இருந்து வெளியில வாரதுக்குத்தான் இப்ப நாங்க முயற்சி செய்கிறோம். அப்ப சரீர உணர்வு என்றது ஒரு சன்ஸ்காரம். அந்த சன்ஸ்காரம் இடத்துக்கு ஏத்த மாதிரி, சூழலுக்கு ஏத்த மாதிரி, காலத்துக்கு ஏத்த மாதிரி வேற வேற வடிவங்களை எடுக்கும். அத சில வேளையில நாங்க கண்டுபிடிக்க மாட்டோம். நாங்க நினைப்போம் நாங்க நல்ல ஆன்மீகமா இருக்கிறோம், நாங்க நல்ல பக்தி மயமா இருக்கிறோம் அப்படின்னு நாங்க நினைப்போம். ஆனா அது சரீர உணர்வுன்ற ஒரு மறுவடிவமா கூட இருக்கலாம். இப்ப நான் தான் அதை சூட்சுமமா செக் பண்ணி பார்க்கணும். இப்ப என்ன நாங்க எங்கள்ல சில நேரங்கள்ல சில விஷயங்களை உணர மாட்டோம், கண்டுபிடிக்க மாட்டோம். இப்படியான விஷயங்களை நாங்க விழிப்புணர்வோட இருக்கணும் என்ற ஒரு எண்ணத்தோட இந்த விஷயங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்ப இது எதிர்மறையா கதைக்கிறேன்னு சொல்லி இல்ல. ஆனா எங்களை அறியாம எங்களுக்குள்ள பாபா அப்படித்தானே சொல்லுவாரு, மாயை கண்ணுக்கு தெரியாத ஃபங்கஸ், பாக்டீரியா எப்படி எங்கட தோலுக்குள்ளால இருக்கிற நுண்ணிய துளைகளுக்குள்ளால கூட ஊடுருவுமோ அந்த மாதிரி எனக்குள்ள ஊடுருவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப கலியுகத்துல எங்களுக்கு அந்த அந்தஸ்துன்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதாவது எங்களை நாங்க இந்த சமூகத்துல எப்படி அடையாளப்படுத்துறோம், இல்ல இந்த உலகம் என்ன எப்படி அடையாளப்படுத்துது இந்த சமூகத்துல. அதான் ஐடென்டிட்டி கிரைசிஸ் என்று சொல்லி சொல்லுவீங்க. அதாவது நான் யார், இந்த உலகம் என்ன எப்படி பாக்குது, யாராக பாக்குது, எனக்கு என்ன மதிப்பு கொடுக்குது, எனக்கு என்ன பெருமதி கொடுக்குது என்றது ஒரு பெரிய பிரச்சனை. அதுதான் மொத்தத்துல சரீர உணர்வுன்றே பாபா சொல்லிட்டார். அதுல இருந்து முழுசா நாங்க வெளியில வரணும் என்று சொல்லிட்டார். மதுபனை போறதுன்னு போட்டு இது என்ன யோசிக்க கூடாது. நான் பாயிண்ட்டுக்கு வர்றேன், சுத்தி வளைச்சு கொண்டு வாரேன். அப்ப நாங்க வெளி உலகத்துல பல பல விஷயங்களை வச்சு எங்களுக்குள்ள நாங்க ஒரு பெருமைய தக்க வச்சு கொள்றது, எங்களை நாங்க ஒரு ஒரு பெருமதியான ஒரு வேல்யூபிளான பர்சனா காட்டிக் கொள்றதுக்கு, அல்லது எங்களுக்குள்ளேயே நாங்க அப்படி உணர்றதுக்காக சில சில விஷயங்களை நாங்க கடைப்பிடிப்போம், வச்சுக்கொள்ளுவோம். அத மாதிரி பாபாட்ட வந்தா பிறகு நாங்க ஆரம்பத்துல டோட்டலி ஒரு வேற வாழ்க்கையில இருந்து ஒரு புது விதமான ஒரு வாழ்க்கைக்குள்ள நாங்க பிராமணர்கள் ஆகினோன்னு படிப்படியா கொஞ்சம் கொஞ்சமா கிட்டத்தட்ட உண்மையில நான் ஒரு பிகே லைஃப் ஸ்டைலுக்குள்ள வாரதுக்கு ஒரு 1 இயர் எடுக்கும். எவரேஜா எக்ஸெப்ஷனலான கேசஸ் இருக்கலாம், ஆனா எவரேஜா ஒரு 1 இயர் எடுக்கும் நான் உண்மையில மதுபன் போறதுக்கு குவாலிஃபைடு ஆகுறதுக்கு. மதுபனுக்கு யார் போகலாம்? பிகேஸ் தான் போகலாம், பிராமணர்கள் தான் போகலாம். அப்ப நான் பாபாட்ட வரைக்குள்ள சூத்திரரா வாரேன். பிராமணனா ஆகுறதுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 1 இயர் சொல்லலாம். அப்படி நான் இந்த ப்ரிப்பேர் பண்ணி போகைக்கு அதிகமா மதுபனை அனுபவிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப நாங்க சூத்திரர்களிலிருந்து பிராமணர்கள் ஆகைக்குள்ள புது லைஃப் ஸ்டைல் ஒன்றுக்குள்ள வாரம். எங்களோட உணவு பழக்க வழக்கங்கள்,
எங்கட உடை நடை பாவனைகள், மற்ற எங்கட உணர்வுகள், சில எங்கட கதை பேச்சு கலாச்சாரங்கள்ல கூட சில வித்தியாசங்களை நாங்க கொண்டு வந்துருவோம். கூடுதலா நாங்க இப்ப ஆத்மாக்கள் ஆத்மாக்கள் எல்லாம் கதைக்க தொடங்கி இருப்பா. முந்தி நாங்க அப்படி ஆத்மா ஆத்மான்னு கதைக்க மாட்டோம். இப்ப அப்படி எல்லாம் நாங்க கதைப்போம். பாபா பாபான்னு கதைப்போம். முந்தி பாபா பாபான்னு கதைக்க மாட்டோம். அப்படி எங்களோட பேச்சுல கூட சில சில மாற்றங்களை கொண்டிருப்போம். அது ஒரு பௌதிகமான ஒரு மாற்றம் நாங்க கொண்டு வரோம். பிறகு நாங்க கலியுகத்துல ஸ்டேட்டஸ் ஒன்று நாங்க பாக்குறோம். நாங்க எங்களுக்கு ஒரு மரியாதை, எங்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு அந்தஸ்து, ஒரு சமூக அங்கீகாரம் ஒன்று எதிர்பார்த்து வாழ்ந்த நாங்க இப்ப நாங்க பிகேயா வந்தா பிறகு அந்த அந்த சோசியல் ஸ்டேட்டஸ் என்ற விஷயத்த நான் பாபாட்ட வந்தா பிறகு சில சில விஷயங்கள்ல உருமாற்றி நடைமுறையில கொண்டு வர பார்ப்பேன். அதாவது என்ன கிச்சனுக்குள்ள அலாவ் பண்ண தொடங்கிட்டாங்கடா, முதல்ல எனக்கு மூலஸ்தானத்துக்குள்ள ஐயர் மட்டும்தான் போகலாம், வேற ஒருத்தரும் போக இயலாது. அந்த மாதிரி இப்ப பாபாண்ட வீட்டுல மூலஸ்தானம் கிச்சன். இப்ப கிச்சனுக்குள்ள யார் யார் போகலாம், யார் யார் போக இயலாதுன்னு இருக்குது. அதுல யார் யார் என்னென்னத்தை தொடலாம், யார் யார் என்னென்னத்தை தொடக்கூடாதுன்னு இருக்குது. நிறைய கிரைட்டீரியாஸ் இருக்குது. அதனால அதிலேயும் நான் ஒவ்வொரு ஒரு ஸ்டெப் முன்னேறி முன்னேறி எனக்கு எல்லா அங்கீகாரங்களும் கிடைக்க ஒரு கட்டத்துல எனக்கு அதுவே ஒரு பொடி கான்சியஸா ஆற நிறைய நிறைய வாய்ப்பு இருக்குது. நான் இப்ப ஸ்ரீலங்கா பொறுத்தவரை எங்களுக்கு டாக்டர் நிர்மலான ட்ரைனிங்ல தான் நாங்க வந்தாக்கள். அது மாதிரி ஆரம்பத்துல நாங்க வந்த புதுசுல பிரதர் ஜெகான்னு சொல்லி ஒரு பிரதர் இருந்தவர், ஒரு நல்ல பிரதர், ஒரு லொக்கிக் ஃபாதரும் அவர். அப்ப அவர் தான் எங்களுக்கு இந்த பிகே சிஸ்டம் ஒன்று ஸ்டார்ட்ல பழக்கினது. அப்ப அவர் சரியான ஸ்ட்ரிக்டா இருப்பார். ஏனென்னா நாங்க கலியுகத்துல பக்தியில நாங்க எங்களோட பலவீனங்களுக்கு எல்லாம் ஒரு பிராயச்சித்தம் வச்சிருக்கிறோம். அப்படித்தானே நாங்க பக்தி எங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி அமைச்சு கொண்டு நாங்க இன்ன தவறு செய்தா இதுக்கு இப்படி இப்படி ஒரு பிராயச்சித்தம் செய்துட்டா ஓகே என்று நாங்களாம் நிறைய விஷயங்களை உருவாக்கி வச்சுக்கொண்டோம் எங்களுக்கு. அப்ப தவறுகள் செய்யாம இருக்க வேணும் என்ற ஒரு விரதத்தை லூஸ் ஆக்கி தவறுகள் செய்தாலும் இப்படி ஒன்று செய்துட்டா அது ஓகே, அது பேலன்ஸ் பண்ணப்பட்டது. அந்த பாவம் அந்த அந்த தவறு கடவுள் மன்னிச்சிருவார் அப்படின்னு நாங்க நிறைய வச்சிருந்தோம். நாங்க அதே சம்ஸ்காரத்துல பாபாட்ட வந்த அப்புறம் விளையாட்டு காட்ட பார்ப்போம். இப்படி செய்தா அதை கழுவிட்டு வச்சா சரி, அதை புதுசு வாங்கி வச்சா சரி அப்படின்னு கேர்லெஸ்ஸா இருக்க பார்ப்போம். அப்ப அதனால சரியான ஸ்ட்ரிக்ட். இப்ப நாங்க ஸ்ரீலங்கால ஒரு சிஸ்டம் இருக்கு. கிச்சன்ல எல்லாம் வெள்ளை டவல், மஞ்சள் டவல், பச்சை டவல் இருக்கு. பச்சை டவல் கை துடைக்கிறதுக்கு, மஞ்சள் டவல் பாத்திரம் துடைக்கிறதுக்கு, வெள்ளை டவல் எங்களுக்கு தோழி கப் பிளேட் நாங்க எச்சில் பாத்திரம்னு சொல்லுவோமே அந்த மாதிரியானது துடைக்கிறதுக்கு வெள்ளை டவல். டவலை மாறி துடைச்சிட்டோம்டா டவலை போட மாட்டேன், அந்த பாத்திரத்தை டஸ்ட்பின்ல போட்டுருவேன் பிரதர். அவ்வளவு ஸ்ட்ரிக்டா எங்களுக்கு அந்த டிசிப்ளின ஆரம்பத்துல பக்காவாக்கினவர். அப்ப எல்லாருக்கும் சரியான பயம், கிச்சனுக்குள்ள போறண்டாலே பயம். ஏனென்னா அவ்வளவு ஆசாரமா இருக்கணும் என்று அதுக்குள்ள போறாக்கள் சரியான என்ன சொல்றது மெச்சுவர்டான மைண்ட் செட்டான ஆக்களை தான் அப்படி விடுவேன், எல்லாரையும் விடவும் மாட்டேன். அப்ப எங்களுக்கு அந்த கிச்சனுக்குள்ள எல்லாம் பண்ணிட்டாங்க எங்களை ஒரு கட்டத்துல. அது ஏதோ பெரிய பரமானந்தம் பேரானந்தம் அடைஞ்ச மாதிரி ஒரு சந்தோஷம், ஏதோ ஒரு பெரிய ஒரு நிலையை அடைஞ்சிட்டேன் நினைக்கிறது. ஆனா அது உண்மையில எங்களோட ஆன்மீக நிலை இல்ல. நான் எடுத்த ஒரு சின்ன முயற்சிக்கு எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ரிவார்ட், அவ்வளவுதான். அதுவே எனக்கு ஒரு சரீர உணர்வாகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இந்த இடத்துலதான் நான் கவனமா இருக்கணும். இதே நான் சொல்றேன்டா, அதே மாதிரி மதுபன் போறது என்றதும் கூட ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி. நான் மதுபன் போக குவாலிஃபைடு அல்லது நான் மதுபன் போயிட்டு வந்த நான் என்று சொன்னா அது எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி நினைக்கிறது. அது உண்மையா ஸ்டேட்டஸ் இல்லை, அது எனக்கு கிடைச்ச ஒரு ஒரு பிச்சைன்னு தான் நான் நினைக்கணும்.
அவ்வளவு ஹம்பிளா நான் நினைக்கிறேன்டா, எனக்கு பாபா போட்ட பிச்சை என்ன மதுபனுக்கு வர விட்டாரு. இப்படி நான் நினைக்கோணும். இப்ப இந்த பக்தர்கள், கடுமையான பக்தர்கள், நாயன்மார்கள் எல்லாம் பார்த்தா, தங்களுக்கு ஒரு கடவுளின் காட்சி கிடைச்சிட்டுது. அல்லது திருக்கைலாயத்துக்கு போற பாக்கியம் கிடைச்சிட்டுதுன்னா, இன்னமா உருகி நிற்பினார். எனக்கு இப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சதே, நான் உனக்கு காலம் பூரா இதுக்கு அடிமையா இருப்பேன். நான் உங்க கால் தூசா இருப்பேன். இப்படி நாயன்மார்கள் உருகி நிற்பினா, அந்த இறைவன் ஒரு காட்சி கிடைச்சிட்டுதண்டா, அல்லது தனக்கு ஏதோ ஒன்று கிடைச்சிட்டுதண்டா. இப்ப அவையோட ஹியூமிலிட்டி கீழ போகுது. அதாவது ஹியூமிலிட்டி கீழ போகுதுன்னு சொன்னா, இந்த அகங்காரம் கீழ போகுது, ஹியூமிலிட்டி மேல வருகுது. ஆனா சங்கம யுகத்துல அந்த நாயன்மார்களை விட மேலான கடவுளுக்கு நெருக்கமான குழந்தைகள் நாங்க, சில நேரத்துல எங்கள போக் செய்ய விட்டா, அல்லது எங்கள கிச்சனுக்குள்ள போக விட்டுட்டா, அல்லது எங்கள மதுபன் போக பெர்மிஷன் கிடைச்சிட்டுதண்டா, அல்லது மதுபன் போகலாம்னு எனக்கு சொல்லப்பட்டுட்டுதண்டா, நான் அதிலேயே ஒரு ஈகோவை டெவலப் பண்ணிடுவேன். சூட்சுமமா எல்லாரும் இல்ல, அப்படி வர வாய்ப்பு இருக்கு. இப்ப வைத்தியர்கள் சொல்லுவினம் தானே, இப்படி இப்படின்னு சொன்னா இப்படி இப்படியான நோய்கள் வர வாய்ப்பு இருக்குண்டு. அப்படி அது ஒரு தவறான ஒரு உணர்வுல நான் எடுத்துக்கொள்ள பாக்குறது. ஆனா உண்மையா அது எல்லாத்துக்கும் அப்பால் பட்டு மதுவன் போறன்றது பாபா எனக்கு போட்டு ஒரு பிச்சைன்னு நினைக்கணும். அதோட நான் என்ன உள்ளி தயாராக்கி ப்ரிப்பேர்டா ரெடியா நான் போனாதான், இவ்வளவு தூரம் காசு செலவழிச்சு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி உடம்பால இந்த பெட்டிகள் எல்லாத்தையும் இழுத்து பறிச்சு கொண்டு சாமான்களை கட்டி தூக்கி கொண்டு போறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. அப்ப அதனாலதான் பாபா சொல்லுவாரு, இப்ப எங்கட பிராமண கோட்பாடுகள்னு சொல்லி பாபாண்ட ரூம்ல எழுதி போட்டிருக்கோம். மரியாதாஸ் அதுல சொல்லப்பட்டிருக்கு, குறைந்தது 8 மாதங்களுக்கு நாங்க இந்த பிராமண கோட்பாடுகளை கடைபிடிச்சிருக்கோம். கோர்ஸ் எடுத்து 8 மாசம் இல்ல, பிராமண கோட்பாடுகளை கடைபிடிச்சு 8 மாசம் குறைஞ்சது இருக்கணும் என்று சொல்லப்பட்டு இருக்குது. அப்படி இருக்கிற ஆட்களுக்கு தான் எங்களை ஸ்ரீலங்கால பொறுத்தளவுல மதுபன் போறன்றது சரியான ஒரு ஸ்ட்ரிக்டான ப்ரொசீஜர். எல்லாரும் போகவே இயலாது. எல்லாரையும் கருவிகள் தாங்க நினைச்சபடி கூட்டிக் கொண்டு போகவே இயலாது. ஏனென்னா எல்லாம் மெயின் சென்டருக்குள்ளாலதான் ப்ராசஸ் பண்ணப்படும். ஆஹ் அப்ப முந்தி நாங்க கைப்பட ஃபில் பண்ணோம். ஃபில் பண்ணினா அத பிறகு சென்டர் கோஆர்டினேட்டர், நேஷனல் கோஆர்டினேட்டர் எல்லா ஃபார்ம்ஸும் பார்ப்பார். பார்த்து அவர் அப்ரூவ் பண்ணினா தான் மதுபன் போகலாம். சென்டர் கோஆர்டினேட்டர் அப்ரூவல் கொடுத்து கூடி நாங்க மதுபன் போக இயலாது. அவர் சில வழியில ஃபார்மை பார்த்தோனே வைப்ரேஷன் வந்து சில பேரை நிப்பாட்டியும் போடுவார். நிப்பாட்டி போடுவாருன்னு, நீங்க இன்னும் அடுத்த முறை போகலாம், இந்த முறை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணுவோம் ரெண்டும் சொல்லுவார். அவ்வளவுக்கு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லாரும் அவ்வளவு லேசா போகக்கூடிய இடம் இல்ல என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தது. அதே நேரம் பாபா முரளியில சொல்லுவார் தானே, மதுபன் போறன்றது மாமியார் விட்ட போற மாதிரி இல்ல என்று சொல்லி சொல்லுவார். ஏனென்று சொன்னா அது ஒரு லைஃப் டைம் கமிட்மெண்ட். அதாவது இப்ப நாங்க இப்ப சபரிமலை ஐயப்ப சாமி விரதம் இருப்பினும் 40 நாள் கடும் விரதம், 40வது நாள் அதெல்லாம் முடிச்சு வந்துட்டு நம்ம மலையாள இறங்கி வந்தா எல்லா விரதமும் இறங்கி போயிடும். இறங்கி போய் பழைய வாழ்க்கைக்கு போயிடுவிடும். அது மாதிரி கந்த சஷ்டி, கௌரி காப்பு 21 நாள், 7 நாள், 6 நாள் இப்படி. ஆனா நான் மதுபன் போறேன் என்று சொன்னா ஒரு 8 மாதம் நான் விரதம் இருந்து 8 மாதம் பிராமண கோட்பாடுகளை நான் கடைப்பிடிச்சு வாழ்ந்து அந்த 8 மாத இறுதியில நான் ஒரு சத்தியம் செய்யணும், இனி வாழ்நாள் பூராகவும் நான் இதே மாதிரி ஒரு பிராமண ஆத்மாவாக பிராமண கோட்பாடுகளை மீறாமல் என்னுடைய ஆயுள் பூராக நான் தொடர்ந்து வாழுவேன் என்று சத்தியம் பண்ணித்தான் நாங்க மதுபன் போறது. அதாலதான் பாபா சொல்லுவார், மதுபனுக்கு எல்லாரையும் கூட்டிக் கொண்டு வரக்கூடாது என்று சொல்லி சொல்லுவார். ஏன்னா அவையில் முதல்ல மென்டலி ரெடியா, இப்படி ஒரு சத்தியத்தை செய்யறதுக்கு அவே ரெடியா. நான் பயமுறுத்துறேன்னு நினைச்சிடாதீங்க.
ஆனா நாங்க அதை அவ்வளவு தூரம் கமிட்டடா சீரியஸா நாங்க எடுக்கணும். ஏன்னா இப்ப நிர்மலா தீதின்ற ஒரு பயிற்றுவிப்புல வளர்ந்தாக்கள் தானே நாங்க. அப்ப எங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா தான் எல்லாமே இருந்தது. இப்ப ஆஹ் இப்ப பாபா சொல்லுவார் மதுபன் என்றது இந்திர சபைன்னு சொல்லுவார். இந்திர சபை என்றா இந்திரன் சொல்லுவினா மலைக்கு அதிபதி. ஆனா பாபா அன்னைக்கு முரளியில சொன்னார் நான் தான் அந்த இந்திரன் சொன்னார். அதாலதான் அந்த இந்திர சபைன்னு சொல்றது. என்ன இந்திரன்? ஞான மலையை பொழிகிற இந்திரன் நான் தான். என்னுடைய தேவ சபைக்கு வர்ற தேவர்கள் நீங்க. இங்க சரீர உணர்வோட இருக்கிற யாரையும் அழைச்சு கொண்டு வரக்கூடாது. சரீர உணர்வு என்று சொன்னா இப்ப மச்சம் மாமிசம் சாப்பிடுறாக்கள், பிரம்மச்சாரியம் கடைப்பிடிக்காதாக்கள், ஒழுங்கா தினசரி ஞான மலையில குளிக்காதாக்கள், அதாவது ஒவ்வொரு நாளும் முரளி கேட்காதாக்கள், ஒரு நாளும் அமிர்த வேளை தியானம் செய்யாதாக்கள், மற்றதாவது இந்த கதை பேச்சு நடவடிக்கைகள் செயற்பாடுகள்ல ஆன்மீகம் இல்லாதவர்கள், இப்படியானவையில மதுபனுக்கு கூட்டிக் கொண்டு வரக்கூடாது சொல்லுவார். அதையும் மீறி கூட்டிக் கொண்டு வந்த ஆசிரியருக்கு அதுக்குரிய தண்டனை கிடைக்கும். ரெண்டு பாபா சொல்லி இருக்கிறார். கூட்டிக் கொண்டு போற பிள்ளைய விட கூட்டிக் கொண்டு போற ஆசிரியர் இருக்கிறாரே அவருக்குத்தான் கூடுதலான தண்டனை கிடைக்கும் என்று சொல்லி பாபா முரளியில சொல்லி இருக்கிறார். அப்ப அதால கூட்டிக் கொண்டு போற பொறுப்பு ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நான் யார கூட்டிக் கொண்டு போறேன்ன்றது அவை தனிப்பட்ட முறையில தங்கட விருப்பு வெறுப்புகளுக்கு ஏத்த மாதிரி ஆக்களை தீர்மானிக்க இயலாது. இது பாபாண்டு சட்டத்திட்டம். அப்ப நிலைய பொறுப்பாளர்கள் தான் அப்ரூவல் கொடுக்கணும். இன்னார் மதுபனுக்கு போகலாமா போக இல்லாதா என்றது. அதுக்கு முதல்ல அவையில் என்ன ஓமென்று சொன்னாலும் எனக்கு விளங்கத்தானே வேணும். நான் ரெடியா என்று. நான் மதுபன் போறதுக்கு எனக்கு பிசிக்கல் ஃபிட்னஸ் ஒழுங்கா இருக்கணும். ஏனென்றா நாங்க வாழ்ற சுவாத்தியம் வேற, மவுண்ட் அபுன்ற சுவாத்தியம் வேற காலநிலை. அங்க ஒரு ஒரு உயர்ந்த உயர்ந்த நிலப்பாங்கான இடத்துல இருக்கிறோம். அதே நேரத்துல அந்த மலைக்கு அங்காளி பக்கம் பாலைவனங்கள், மலைக்கு இங்காளி பக்கம் குளிர்ந்த ஒரு சுவாத்தியம். அப்ப அந்த யாரெல்லாம் அந்த ஹியூமிடிட்டி சரியான குறைவா இருக்கும், ட்ரை ஏரா இருக்கும், கூலிங் நேச்சர் ஆனா ஏர் ட்ரையா இருக்கும். அப்ப எனக்கு அது அதே நேரம் அது நிலம் உயரம்ன்றதுனால ஹார்ட் பேஷண்டா இருக்கிறாக்கள் அப்படி அந்த சில டாக்டர்ஸ்ட கன்ஃபர்மேஷன் எடுத்து போகணும். அதோட 60 வயசுக்கு மேலேண்டா இப்ப எல்லாம் அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு எல்லாம் சில ரூல்ஸ் வந்தது. ஏனென்றா ஆக்கள் வெளிநாடுகள்ல இருந்து மதுபனுக்கு மதுபன்ல சரியான சிக்லியாகி பொடிலீவ் பண்ணின ஆக்களும் இருக்கிறார். அதெல்லாம் மதுபனுக்கு ஒரு பெரிய பேர்டுனா போயிடும். அப்புறம் அந்த ஒரு ஃபாரின் நேஷனாலிட்டி ஒன்று இந்தியாவில பொடிலீவ் பண்ணினா அப்புறம் அவையில அங்க அடக்கம் செய்யறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இந்த பொடியை திருப்பி அவன் நாட்டுக்கு அனுப்புறதுன்னா அதெல்லாம் பெரிய ப்ரொசீஜர். இதெல்லாம் மதுபனுக்கு தேவையில்லாத ஒரு பேர்டன் தானே. அதுக்காக 60 வயசுக்கு மேலே என்றாலோ 65 வயசுக்கு மேலே என்றால் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஹெல்த் பாலிசி இருக்கணும் அப்படின்னு எல்லாம் இப்ப கிட்டடியில வந்தது. இப்ப இந்த ஹெல்த் பிசிக்கல் ஃபிட்னஸ் முதல்ல நான் பார்க்கணும். சில பேர் மதுபனில போய் முந்தி எங்கட லொக்கிக்கு அம்மா எல்லாம் அப்படித்தான். அவ ஒரு சரியான டயபெட்டிக் பேஷண்ட். ஆனா ஆரம்பத்துல மதுபனில போய் நானே மருந்து போடணும். நான் கடவுள் பூமியில நிக்கிறேன், கடவுள் இடத்துல நானே மருந்து போடணும். இது ஞானம் இல்ல. ஞானம் என்ன பாபா சொல்ற டபுள் நாலேஜ்ஃபுல்லா இருக்கணும். நான் ஆன்மீக ஞானமும் எனக்கு இருக்கணும், இந்த உடல் பற்றின ஞானம் இருக்கணும், உலகம் பற்றின ஞானம் இருக்கணும், சட்டத்திட்டங்கள் பற்றின ஞானம் இருக்கணும், ஒவ்வொரு நாட்டின் லோ சட்டங்கள் என்ன என்ற ஞானம் இருக்கணும். அப்ப இதுதான் டபுள் நாலேஜ்ஃபுல்லா இருக்கிறது. இப்ப மருந்துகள் நாங்க போடுறாக்களா இருந்தா அதுகளை நாங்க ரெகுலரா கொண்டு போகணும். அடுத்தது அதாவது எந்த விதத்திலையும் நான் என்னோட போற அந்த குரூப்புக்கு பேர்டன் ஆக கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தருமே மதுபனுக்கு தாங்க பெனிஃபிட் எடுக்கணும் என்று சொல்லித்தானே வாரது. அப்ப நான் என்ன கவனிக்காட்டி நான் சரியான முறையில நடந்து கொள்ளாட்டிக்கு மற்றவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையா இருக்கு. மற்றவர்களுக்கு அது ஒரு இடையூறா இருந்துச்சுன்னு சொன்னா இந்த குரூப்புக்கே அது ஒரு ஹெவியா போயிடும். பிறகு குரூப் லீடருக்கு அது ஒரு பிரச்சனையா போயிடும். அதெல்லாம் ஒரு புது கர்ம கணக்கா போயிடும். ஏனென்னா
நான் இந்த கர்ம கணக்குகளை தீர்க்கோணுமே தவிர, இன்னும் 4 புது விஷயங்களால பல பேர்த்து மனதுல என்னால வீணான சிந்தனைகள் வருமா இருந்தா, அது எனக்கு ஒரு புதிய கர்ம கணக்கா போயிரும். அப்ப அதுல நான் கவனமா இருக்கோணும். இப்ப இந்த பௌதிக உடல்நிலைய பார்க்கோணும். அடுத்தது பிசிக்கல் பிரிப்பரேஷன் என்று சொன்னா, நான் எடுத்துக்கொண்டு போற சாமான்கள், உடுப்புகள், அதுகள் இதுகள், இந்த லக்கேஜ் அதுகள நான் ரெடி பண்ணோணும். அடுத்தது பினான்சியல் அரேஞ்ச்மென்ட்ஸ். நிதி ரீதியா காசுகள் எனக்கு எவ்வளவு தேவை, அது இதுன்னு பார்த்து அதுக்குரிய ஆயத்தத்தை நான் செய்யணும். அதோட பொதுவா யாரும் எந்த கடன்களும் இருக்கிறார்கள் மதுபன் போறதுக்கு எங்களுக்கு முந்தி டிடி அனுமதிக்கிறேன். என்னன்னா மதுபன் போறதுன்றது ஹஜ்ஜுக்கு போற மாதிரி. முஸ்லிம்ஸ் சவுதி அரேபியா ஹஜ்ஜுக்கு போவினமே, ஹஜ்ஜுக்கு போறாக்கள் கடன்கள் இருக்கிறாக்கள் போகக்கூடாது. ஏன்னா ஹஜ்ஜுக்கு போற வழியிலேயே அவைகளை கொண்டு நடந்தாலும் அந்த ஆத்மா சுமை இல்லாமல் போகணும். அத மாதிரி நாங்க மதுபன் போகைக்கையும் எங்களுக்கு கடன்கள் எதுவும் இருக்காமல் இருக்கிறது நல்லது என்றது எங்களுக்கு சொல்லி தரப்பட்டது. அதே மாதிரி வீக்கேஸ் என்றாலே அவைக்கு கடன் இருக்கக்கூடாது. அப்படி நான் பாபாட்ட வர முதல் எனக்கு கடன்கள் இருந்துச்சு என்று சொன்னா, அந்த கடன் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் மதுபன் போறதுக்கு வழி பார்க்கணும். ஆனா வேற வேற நாடுகள்ல அவைய பினான்சியல் சிஸ்டம்ஸ் என்னன்னு எனக்கு தெரியாது. அது அவைய சீனியர்ஸ் தான் கேட்கணும். அப்ப இந்த முழு விபரத்தையும் நான் பாபாண்ட பொறுப்பான கருவிகளுக்கு சொல்லி, இதுதான் இந்த சிச்சுவேஷன், இந்த நிலையில நான் மதுபன் போகலாமா நான் கேட்கணும். அந்த எல்லாம் நான் சொல்லியும் அவையில என்ன நீங்க போகலாம்னு சொன்னா கண்ணை மூடிக்கொண்டு பேக தூக்கிட்டு வலிக்கிட வேண்டியதுதான். அப்புறம் நான் அதுக்கு மேல கணக்க யோசிக்க தேவையில்லை. என்னன்னா யார் பொறுப்பு? என்ன ஓமன்னு அனுமதிச்சு கூட்டிக் கொண்டு போற பொறுப்பாளர் தானே பொறுப்பு. அதனால அதுக்கு பிறகு நான் ஒன்றுமே யோசிக்க தேவையில்லை. ஆனா என்னுடைய உண்மை விவரத்தை நான் முழுமையா சொல்லணும். அடுத்தது என்னுடைய மென்டல் ப்ரிப்பரேஷன். மென்டல் ப்ரிப்பரேஷன், ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன் ரெண்டு இருக்குது. மென்டல் ப்ரிப்பரேஷன் என்று சொல்லி சொன்னா, மனோ ரீதியா நான் என்ன முதல்ல ஆயத்தப்படுத்தணும். என்னன்னா நான் நித்தம் என்னுடைய வீட்டுல என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோட தான் நான் 24 மணி நேரம் வாழுறேன். நான் அவையில நல்லா தெரிஞ்ச நான், அவையில என்ன நல்லா தெரிஞ்சவே, நான் அவையோட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவேன், அவை என்னோட நல்லா அட்ஜஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடு நான் கம்ஃபர்டபுளான பிளேஸ் எனக்கு. யாரும் என்னை பத்தி ஒன்றும் கம்ப்ளைண்ட் பண்றதில்ல, நானும் அவையில பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதில்லை. அது இந்த வீடு. அதே மாதிரி சென்டர்ல நாங்க சேவைகள்ல ஈடுபடைக்கல ஒரு சர்டன் ஹவர்ஸ் தான் நாங்க ஒண்டா சேர்ந்திருப்போம். 1 மணித்தியாலம் 2 மணித்தியாலம் தான் நாங்க சேர்ந்து 2 சேவை செய்வோம். சரி ஒரு அரை நாள் மிஞ்சி மிஞ்சி போனா, அல்லது ஒரு நாள், ஒரு நாள்லயும் மறுநாள் தானே இருப்போம், இரவும் இருப்போமா இல்லத்தானே. அப்படித்தான் நாங்க 2 சேவை செய்வோம். அப்ப எங்களோட முழு பக்கமும் மற்றவைகளுக்கு தெரியாது, மற்றவையில முழு பக்கமும் எனக்கு தெரியாது. ஆனா நாங்க மதுபன் போகைக்குள்ள ஒரு 2 வீக்ஸ் டே அண்ட் நைட் இந்த பிகே ஃபேமிலியோட நான் இருக்க போறேன். அப்பதான் எனக்கு முழுசா நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரை பற்றியும் கூட தெரிய வரும். அப்படி தெரிய வரைக்குள்ள அது இந்த மதுபன் பயணத்தை ஸ்பாயில் பண்றதா இருக்கக்கூடாது. சில பேர்ட ஸ்பெஷாலிட்டிஸ் எனக்கு தெரிய வரும், சில பேர்ட்ட பலவீனங்களும் எனக்கு தெரிய வரும். அப்ப நான் முதலே நினைச்சிடணும், இந்த மதுபன் போறன்றது பாபாவை சந்திக்கிறது மட்டும் இல்ல, அது குடும்பத்தின் ஒன்று கூடல். மற்றது மதுபன் என்ற அந்த சூழல்ல நான் அனுபவிக்க போற விஷயங்கள், உலகம் என்ற பெரிய குடும்பத்தை நான் அங்க சந்திக்க போறேன். அப்போ ஒவ்வொரு மலரும் ஒவ்வொரு விதமா தான் இருக்கு. அதையெல்லாம் நான் மானசீகமா ஏற்றுக்கொள்ளணும். நான் எவ்வளவுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணுமோ, வளைஞ்சு கொடுக்கணுமோ, விட்டு கொடுக்கணுமோ, ஏற்றுக்கொள்ளணுமோ, அதுக்கு நான் முழு மனதா தயார் என்று நான் இந்த மனசுல நினைச்சு கொள்ளணும். மற்றது இப்ப எனக்கு பிடிக்காத விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம். எனக்கு ஆச்சரியம் தர விஷயங்கள் எத்தனையோ இருக்கலாம். எந்த இலக்குல நான் ஒரே குறிக்கோளா இருக்கணும். எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் என்னுடைய மனசு போறதுக்கு நான் இடம் கொடுக்க கூடாது. அப்ப இதுதான் நான் மனோரீதியா என்ன தயார்படுத்துறது. யாரையுமே நான் பார்க்க கூடாது. 10 தரம் மதுபன் போன ஆளை கூடி நான் பார்க்க கூடாது. நான் ஃபர்ஸ்ட் டைம் மதுபன் போறதா இருக்கலாம். 10 தரம் போன ஆளை நான் எனக்கு ஒரு ஹீரோவாக்க கூடாது, எனக்கு ஒரு ரோல் மாடல் ஆக்க கூடாது. எனக்கு எப்பவுமே ரோல் மாடலா இருக்க வேண்டியது மம்மா,
பாபா, தாதிமார்கள், மற்றது இப்ப ஜெயந்திபன் அந்த மாதிரி மூத்தவர்கள், ஆக அதிமூத்தவர்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ கூடி நான் எனக்கு ரோல் மாடலா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏனென்றா நாங்க எல்லாருமே எங்கட வளர்ச்சி படிகள்ல தான் நிக்கிறோம். அதனால அவையிலெல்லாம் அப்படி செய்யணும் தானே, அவையிலே அப்படி செய்யணும் தானே என்ற எண்ணங்கள், பார்வைகள், கதைகளுக்குள்ள நான் போகக்கூடாது. அப்ப எந்த மனசுல நான் என்ன ஆன்மீகமா தயார்படுத்திக் கொள்ளணும். எப்படி ஆன்மீகமா தயார்படுத்திக் கொள்றது? நான் எங்க போறேன்? என்னத்துக்காக போறேன்? என்ற 2 விஷயத்தையும் நான் அடிக்கடி என்னட்டு கேட்டு பார்க்கணும். அப்ப மதுபன் என்று சொல்றது என்னுடைய தாய் வீடு. இப்ப மதுபன் என்றது நான் புதுசா போற ஒரு இடம் இல்ல. அதோட நான் இந்தியாவுக்கு போகல. நான் ராஜஸ்தானுக்கு போகல. நான் மவுண்ட் அபுக்கு போகல. நான் என் அப்பா விட்டு போறேன். எந்த வீட்ட போறேன். அல்பம் கல்பமா நான் போன இடம் தான். அது ஒண்ணும் புது இடம் இல்ல. அது எந்த வீடு. இது ஆன்மீகமா எனக்குள்ள இருக்க வேண்டிய ஒரு போதை. அப்ப ஆஹ் ஆனாலும் இது ஆன்மீகமா எனக்கு இருக்க வேண்டிய போதை. ஆனாலும் எனக்கு தெரியணும் இந்த கல்பத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் போறேன். இந்த கல்பத்துல நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேன்னு சொன்னா எனக்கு நினைவுகள் இல்லத்தானே. நான் போன கல்பால போன நினைவெல்லாம் எனக்கு இல்ல. அப்ப நான் புதுசா தான் எல்லாத்தையும் பார்க்க போறேன். எல்லாத்தையும் முதல்ல நான் மதுபன்ல போய் 1 நாள் 2 நாள் நான் எல்லாத்தையும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும். இங்க முரளி ஹால் இங்க இருக்கு, பாபாஸ் ரூம் இங்க இருக்கு. ஆஹ் என்னன்னா அது என்ன சொல்றது, எல்லாத்த பார்த்தாலும் ஒரே மாதிரி இருக்கும். அதாவது எல்லா பாதைகளும் எங்க போகுது எங்க வருதுன்னு விளங்காது. மாறி மாறி ஆட்டியா ரூமுகளுக்கு எல்லாம் போய் பூந்துருவோம். ஏன்னா அப்படித்தான் இருக்கும் அது. மலைப்பான இடத்துல கட்டப்பட்ட கட்டடங்கள் தானே. அப்ப அதனால ஆஹ் சில வழியெல்லாம் மாறி மாறி போயிடுவோம். ஆஹ் ஒரு 2 நாளைக்கு யாராவது ஒரு ஆளோட சேர்ந்து போறது வாரது நல்லா. ஆனா உங்களோட வயசு பிரச்சனை, உடல்நிலைகள் எனக்கு தெரியாது. ஆனா ஓரளவு யங் பொடியா இருந்தா அல்லது நீங்க பொடி ஓல்டா இருந்தாலும் எனக்கு தனியா மேனேஜ் பண்ணலும் உண்மையா நான் மேனேஜ் பண்ணக்கூடிய ஆளா இருக்கணும். இருந்தா ஆஹ் ஏழுமான அளவுக்கு நாங்க மதுபன்ல கம்பெனி சேராமல், அதாவது குரூப்பா கூட்டம் கூட்டமா சேராமல் எவ்வளவுக்கு எவ்வளவு ஏகாந்தமா எனக்கு என்னுடைய செயற்பாடுகள்ல ஈடுபடக்கூடியதா இருக்குதோ அவ்வளவுக்கு நல்லது. இப்ப என்ன பொறுத்தளவுல எல்லாம் நான் மதுபனுக்கு போனா அப்படியும் கூட்டு சேர்றீல. இப்ப ரூம்ல இருந்து நாங்க வலிக்கிட்டு அமிர்த வழிக்கு போறோம், முரளிக்கு போறோம்டா நான் வலிக்கிட்டேன்னா நான் போயிடணும். அப்புறம் நீங்களும் மாறீங்களா, நிக்கட்டானா கொஞ்ச நேரம், அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போவோமா. அதெல்லாம் மதுபன்ல நான் செய்யக்கூடாது. ஏழுமான அளவுக்கு தவிர்க்கிறது நல்ல. ஏனென்றா மதுபன்ல நான் செலவழிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் மிக மிக பொன்னானது, பெருமதியானது. அப்ப நான் ஒரு ஆளுக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிற நேரம் கூட எனக்கு டைம் வேஸ்ட் தானே. ஏன் நான் வெயிட் பண்ணி கொண்ட நேரத்தை வீணாக்கணும். நான் ரெடி ஆயிட்டேன்னா நான் போக வேண்டியது தானே. இப்ப பொத்து கொண்டு நடக்கணும் இல்ல தானே, சேர்ந்து கொண்டு போகணும் இல்ல தானே. முதல் நாள் 1 நாள் 2 நாளைக்கு எனக்கு இடங்கள் தெரியாட்டிக்கு, இடம் பலம் தெரியாது அல்லது கொஞ்சம் வயசானவைகளா இருந்தா ஒருத்தர் ஹெல்ப் கேட்கலாம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா அந்த சும்மா ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக வேண்டி அல்ல சும்மா அந்த சேர்ந்து போவோம் ரெண்டு போவோமே, அதுகளை நாங்க தவிர்த்து கொள்ளலாம். இப்ப ஆன்மீகமா என்று சொல்லிக்கல நான் நினைக்கோணும் மதுபன் என்றது என்னுடைய தாய் வீடு. மதுபன் மகா யக்ஞம். அதாவது பாபா முதல்ல இந்த யக்யா ஆரம்பமாகினது அங்கதான். இப்ப நாங்க சென்டர்ஸ் எல்லாத்தையுமே யக்யான்னு சொல்லுவோம். மதுபன மகா யக்யான்னு சொல்லுவோம். அப்ப மதுபனில் போய் நான் ஏதாவது பாபாவுக்கு பங்களிப்பு செய்யறனா இருந்தா, அதாவது உடலால சேவையா இருக்கலாம், மனதால அங்க இருந்து நான் உலகத்துக்கு நல்லாசிகள் கொடுக்கிற சேவையா இருக்கலாம், என்னுடைய பணம் பொருளால நான் அங்க செய்யற சேவையா இருக்கலாம். அது உலகம் முழுக்களுக்கும் போகும். அது ஒரு மாபெரும் சேவையில பங்கெடுக்க போற ஒரு விஷயம். அங்க நாங்க செய்யற ஒவ்வொரு பங்களிப்பு. அத மாதிரி அந்த இடத்துல நான் எவ்வளவுக்கு எவ்வளவு என் மனத என் ஸ்திதிய நான் நல்லா வச்சிருக்கிறேனோ அதுவும் கூட மதுபன்ல சூழலை உருவாக்குறதுக்கு நான் கொடுக்கிற பங்களிப்பு. அப்ப மதுபன்ல நான்
எந்த ஒரு அனாவசியமான 2 கிழமைக்கும் நான் நினைச்சிரோணும். வழமையா 2 கிழமை தான் நாங்க போறது மதுபன். 2 கிழமைக்கும் இப்ப இந்த ஜனவரி மாதத்துக்கு எங்களுக்கு அறிவுறுத்தல் வந்திருக்குதே, அந்த மாதிரி மனதாலேயும், ஆ வாயாலேயும் நான் முழுமையான மௌனத்த கடைப்பிடிக்க போறேன். அக்கா கதை கேட்டாலும் வாய மூடிட்டு இருக்கிறேல, தேவைக்கு கதைக்கலாம். ஆனா தேவையில்லாம கதைப்போமே நிறைய விஷயங்கள். அப்படியான விஷயங்கள நாங்க தவிர்க்கலாம். ஒரு தெரியாத விஷயத்த கேட்கலாம். ஆ அது ஓகே. ஆனா வேற வேற விதமான டிஸ்கஷன்ஸ் அதுகள் இதுகள் எல்லாத்தையும் நாங்க அ வேற நேரத்துல வச்சுக்கொள்ளலாம். மதுபன்ல வச்சுக்கொள்ளாம. அடுத்தது வந்து மதுபன் தான் பாபா சொல்லுவார். அதி புனித தீர்த்த ஸ்தலம் என்று சொல்லுவார். அதாவது யாத்திரை ஸ்தலம் என்று சொல்லுவார். அப்ப வலிமையா இப்ப கோயில்களுக்கு யாத்திரை போறேன்னு சொன்னாலே, கடும் விரதங்கள் எல்லாம் இருந்து, கடுமையா கவனமா போவினம். அது மாரி நாங்களும் மதுபன் போறதா இருந்தா, மிகப்பெரிய அதி புனிதமான யாத்திரை ஸ்தலம் என்று பாபா சொல்லுவார். பரமாத்மா சிவனே நேரடியாக இந்த பூமியில கால் பதிச்சு நடந்த இடம் என்று சொன்னா, அது மதுபன் தான். இப்ப மதுபன்ல நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் நான் அத நினைச்சு நினைச்சு என் மனசுல நான் என்னத்த நினைக்கிறேனோ, அதுதான் நான் அனுபவிப்பேன். இப்ப நான் அங்க வந்து ஒரு அதாவது மேலோட்டமான ஒரு ஒரு உலக ரீதியான பார்வையுடைய உணர்வோடையும் இருந்தேன்னா, மதுபன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாட்டேன். எக்ஸ்டர்னலான விஷயங்கள தான் பார்த்து பார்த்து ஆச்சரியப்படுவேன். இது இவ்வளவு விசாலமா இருக்கு. இது இவ்வளவு விஸ்தீரமா இருக்கு. இவ்வளவு பேர் இருக்கிறோம். இவ்வளவு பெரிய சமையல். அதுகளத்தான் நான் பார்ப்பேன். பார்த்துட்டு வந்து மதுபனண்டா சொர்க்கம்ன்னு சொல்லுவான். மதுபன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவான். என்னத்த பார்த்தேன் நான்? அங்க இருக்கிற பெரிய பெரிய கிச்சனையும், அங்க இருக்கிற மரக்கறி ஸ்டொக்கையும், சாமான் ஸ்டொக்கையும், தோழியையும், பெரிய ஹோலையும், அலங்காரங்களையும் பார்த்துட்டு மதுபன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவான். அது இல்ல. நான் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதுன்றது, இந்த மன உணர்வுகள் அங்க உள்ளுக்குள்ள எப்படி இருக்குதோ, இப்ப நான் அந்த சரி விசாலமான இதுகள பாக்கைக்குள்ள கூட நான் யோசிக்கோணும், எந்தோ பெரிய கோடான கோடீஸ்வரன்ட்ட பிள்ளை நான். அந்த சொத்துகள் எல்லாத்துக்கும் அதிபதி நான் தானே. மதுபனன்னா என்ன? என் அப்பாண்ட வீடு. அப்பாண்ட வீடுன்னா எந்த வீடு. நான் தான் அந்த வாரிசு. பெரிய அதிபதியா நான்? பெரிய கோடீஸ்வரனா நான்? இப்படி நினைச்சு பார்க்கணும். தான் ஆன்மீகமா அனுபவிக்கிறது என்று சொல்றது. அதோட கடவுள் வந்து நடந்து திரிஞ்ச அந்த பூமியில நான் கால் பதிச்சு நிக்கிறேனா? எந்த காலா நிக்குது அந்த மண்ணில? என்னைய இருக்கா கிள்ளி கிள்ளி பார்க்கணும். உண்மையாவா? இது நிஜமா? கனவா? இப்படி ஒவ்வொரு முறையும் நான் மதுபனுக்கு போகைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். அந்த அந்த பெருமைகள கூட பாபா எவ்வளவு துறவு, எவ்வளவு தியாகம், எவ்வளவு அர்ப்பணம். அதுகளுக்கு மத்தியில அதுகள் எல்லாத்தையும் ஈடுபடுத்தி கட்டி எழுப்பினதுதான் இன்னைக்கு நாங்க பாக்குற இந்த பெரிய பெரிய கட்டடங்களும், இவ்வளவு வசதிகளும், இவ்வளவு வாகன ஓட்டங்களும், அங்க மதுவனுக்குள்ள போட்டிருக்கிற ரோடுகளும், பூந்தோட்டங்களும் யோசிச்சு பார்க்கணும். அங்க பிரம்ம பாபா அம்மாண்ட எவ்வளவு துறவு, எவ்வளவு அர்ப்பணம், எவ்வளவு வறுமையில இருந்து எல்லாம் இந்த இப்படி ஒரு பூஞ்சோலியை உருவாக்கி வச்சிருக்கிறான். ரெண்டு பௌதிகமா பாக்குறதுலயும் நான் ஒரு ஆன்மீகத்துக்குள்ள போகணும். இதையெல்லாம் பார்த்து பார்த்து வியந்து வியந்து ரசிச்சு கொண்டு இப்படியெல்லாம் நான் இருந்தேன்டா எனக்கு யாரோடையும் கதைக்கவே மனசு வராது. ஆஹ் அடுத்தது இப்ப நிறைய பௌதீக சுத்தங்களை நாங்க ஒரு கோயிலுக்கு போறோம்னாலே பார்ப்போம். அத மாதிரி இப்ப மதுபன்லயும் விடிய காலையில நாங்க அமிர்த வேளைக்கு அமிர்த வேளைக்கெல்லாம் எழும்பி குளிச்சுட்டும் போகலாம், குளிக்காமலும் போகலாம். அது பிரச்சனை இல்ல. ஆனா, இப்ப குளிக்காம போனனா இருந்தா, திரும்பி வரையக்குள்ள நிறைய பேர் மரக்கறி வெட்டுறதுக்குன்னு சொல்லி கிச்சனுக்குள்ள போவினா. அப்ப காலையில எழுப்பி அது எங்கட விருப்பம். சும்மா ஒரு பாடி வாஷ் எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காண்டி ஒரு பாடி வாஷ்னா லைட்டா குளிக்கிறது. குளிச்சுட்டு அமிர்த வேளைக்கு போகலாம். போயிட்டு வந்து மரக்கறி வெட்டலாம். வெட்டிட்டு பிறகு வந்து டீய குடிச்சு திருப்பி வந்து ரிஃப்ரெஷ் ஆகி படிவா எல்லாம் குளிச்சு திருப்பி முரளி கிளாஸுக்கு நான் போகலாம்.
ஆனா குளிக்காம அமிர்தவழி போனேன்டா மரக்கறி வெட்ட போகாம இருக்கிறது நல்லது என்றுதான் எங்களுக்கு சொல்லி தந்தது முந்தி. ஏன்னா நாங்க கிச்சனுக்குள்ள போறேன்னு சொன்னா சுத்தமா தானே போவோம். அதோட ஆஹ் இது பக்தியிலயும் இருக்குத்தான். நாங்க பவல்ஸ் மூவ் பண்ணினா, அதாவது டாய்லெட் போனாலே குளிக்கணும் என்று ஒரு விதிமுறை இருக்குது பிராமணர்களுக்கு பொதுவாயே. அப்ப அது மதுபன்ல நான் அதை கடைப்பிடிக்க வேணும்ன்றது ஒரு அவசியம்தான். அடுத்தது 3:30க்கு அங்க விடிய டீ எல்லாம் போட்டு ரெடியா இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம பார்த்து பார்த்து யோசிக்கணும். 3:30 மணிக்கு இவ்வளவு பேருக்கு இந்த பெரிய கேன்ல டீ ஊத்தி வச்சிருக்கிறாங்களா இருந்தா, அந்த ஊத்தினவர் எத்தனை மணிக்கு எழும்போணும்? எத்தனை மணிக்கு எழும்பி எவ்வளவு ஆயத்தம் எல்லாம் பண்ணி இந்த குழந்தை வைக்கிறாருன்னா, பாபா என்ன எப்படி பராமரிக்கிறார்? நான் என்னுடைய ஆன்மீகத்துல வளரணும், முன்னேறணும்னு பாபா என்ன எல்லாம் செய்கிறார்? எத்தனை கரங்களை வச்சு என்ன இப்படி தூக்கி வச்சு என்ன பாக்குறாரு, பராமரிக்கிறாரு என்று யோசிக்க நானும் இவ்வளத்த பாபாவுக்கு திருப்பி செய்யணும் இன்னமும் கட்டாயம் வருந்தானே எங்களுக்கு. அதுக்கு ஆஹ் இப்படி நான் ஒவ்வொன்றையும் பார்க்கணும். ஏன் 3:30க்கே டீ ஊத்தி வைக்கணும்னா, அமிர்தவழிக்கு போகல நான் டீ குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷா போகலாம். பிறகு திரும்பி வந்து இப்ப 7 அளவுக்கு காலையில 8 மணி முரளி முடியும் வரைக்கும் நான் சைலன்ஸ்ல இருக்கிறது நல்லது. மற்றது ஆஹ் மதுவன் வந்து மாற்றத்துக்கான பூமி என்றும் சொல்றது. அதாவது நான் ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுட்டு வரணும்னு நினைக்கணும். மதுபன்ல எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பலவீனமா இருக்கலாம். எனக்குள்ள ஆஹ் ஏதாவது எனக்குள்ள இருக்கிற சன்ஸ்காரங்கள், இந்த பேட்டர்ன்ஸ் இருக்குதானே, நான் பார்க்கிற விதம், நான் சிந்திக்கிற விதம், அதுகள் ஏதாவது ஒண்ணு நான் விட்டுட்டு வாரதுக்கு முயற்சி செய்யலாம். விட்டுட்டு வாரேன்னு சொன்னா பாபாவுக்கு கடிதம் எழுதி போட்டா சரி வராது. கடிதம் ஒவ்வொரு நாளும் நான் பாபாவுக்கு கடிதம் எழுத வேணும். குறிப்பிட்ட ஏதோ ஒரு விஷயத்துல நான் எனக்குள்ள ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த விரும்புறேனா இருந்தா, ஏன்னா நான் எனக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். தூய்மை ஆகுறதுன்னு சொன்னா சுயமாற்றம். எனக்குள்ள நான் ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். நான் அப்படி ஒரு மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காகவும் இப்படியான ஒரு பெரிய ஒரு மேஜர் ஆபரேஷனுக்காக வேண்டித்தான் நான் இந்தியாவுக்கு போறேன்னு நினைச்சு கொள்ளணும். நான் மதுபன் போறேன்னு ஒரு பெரிய ஆபரேஷனுக்காக வேண்டி போறேன் அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா சுப்ரீம் சர்ஜன் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி இருக்கிறார் எங்களை எல்லாம். அப்ப நாங்க ஆபரேஷனுக்கு போறோம். அவ்வளவு பெரும் பேஷண்ட் நினைச்சு கொள்ளணும். சரியான கிரிட்டிக்கலான கேஸுக்கு நினைச்சு கொள்ளணும். அப்பதான் இருந்தா நாங்க இருக்கிற சூழல்ல எங்களுக்கு நடக்காத மேஜிக் எல்லாம் மதுபன்ல நடக்கும். மதுபன்ல நான் எவ்வளவுக்கு எவ்வளவு எனக்குள்ள அகமுகமாக போய் எனக்குள்ள ஆன்மீக பயிற்சிகளை முயற்சிகளையும் செய்கிறனோ, அவ்வளவுக்கு நான் அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸை அப்சர்வ் பண்ணுவேன் எனக்குள்ள. அந்த அப்சர்வ் பண்ற பவர் எனக்கு சில வழியில மதுபன்ல இருக்கேக்கல நான் அதை ஃபீல் பண்ண மாட்டேன். ஆனா திரும்பி எங்கட நாட்டுக்கு வந்தா பிறகு எனக்கு அந்த பவரை ஃபீல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. அதுக்கு நான் சும்மா ட்ரிப் போற மாதிரி போய் வந்தேன்டா அங்க ஒரு பவரும் ஃபீல் பண்ண மாட்டேன். சும்மா அந்த சம்பவங்களும் கதைகளும் அதுவும் இதுவும் தான் எனக்கு நினைவு இருக்கும். பவரா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றன்றது நான் மதுபன்ல இருக்கேக்குள்ள எவ்வளவு முயற்சி செய்யறேன். அப்ப அடுத்தது வந்து இன்னொரு விஷயம், நாங்க தங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு ரூம் ஒன்று தெரிவினமல்லோ, அந்த ரூம் வந்து மீட்டிங் பிளேஸ் இல்ல. என்ன பொறுத்தவரை நான் எப்பவுமே மதுபனுக்கு போனா அந்த ரூம்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி போடுவேன், தயவு செய்து ரூமுக்கு வந்தா மட்டும் சைலன்ஸா இருங்க. வெளியில கதைக்கிறதா இருந்தா தயவு செய்து வெளியில போய் கதையுங்க. ஏனண்டா ரூமுக்கு வாரதே நாங்க ரெஸ்ட் பண்றதுக்கு தானே. ஒரு கொஞ்ச நேரம் படுப்போம் தானே வாருது உண்டு. ஆஃப்டர் அமிர்த் வேலா கூட கொஞ்ச நேரம் வந்து படுத்துட்டு போகலாம், பிரச்சனை இல்ல. படுக்காம இருந்தா இன்னும் நல்லது. அடுத்தது மத்தியானம் ஒருக்கா வருவோம், அல்லது முரளி முடிய ஒரு கொஞ்ச நேரம் வருவோம். வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் பண்றது. மித்த நேரம் எல்லாம் மதுபன்ல நான் சுத்தி கொண்டு நிப்போம். பாண்டபவன் போறது, தியான் சரோவர் வாரது, அப்படி இப்படின்னு போய் கொண்டிருப்போம். அப்ப ரூமுக்கு வாரது ரெஸ்ட் பண்றதுக்கு. ரெஸ்ட் பண்ண ரூம்ல வந்திருக்கேக்க ரூமுக்குள்ள அங்க மீட்டிங்ஸ் நடந்து கொண்டிருந்ததுடா என்னென்னு படுக்கிறது. சரி வேற ஒரு அறைக்குள்ள போய் படுக்கலாமா, அங்கட வீடு இல்ல தானே, எனக்குன்னு தந்த அதே கட்டில அதே ரூம்ல தான் நான் படுக்கணும். அப்ப அது வந்து ஒரு சின்ன கோஆபரேஷன். இந்த குடும்பத்துக்கு நாங்க கொடுக்கிற ஒரு ஒத்துழைப்பு. ரூமுக்குள்ள வந்தா
கதைக்கிறேல. ரூமுக்குள்ள வந்தா படுக்கிறது 2 மட்டும் நான் வச்சுக்கொள்ளணும். அடுத்தது அ இப்ப நாங்க வாஷ்ரூம் அதுகள் யூஸ் பண்றோம்னு சொன்னா, அதுல எல்லாம் நாங்க கொஞ்சம் யோசிச்சு நடந்து கொள்ளோணும். என்ன இப்ப சில பேர் வந்து 2 வாளி இருக்குன்னா 2 வாளிக்குள்ளயும் உடுப்பு ஊற வச்சுட்டு போயிடுவினா. அப்ப 3வது நாள் வந்து எங்க குளிக்கிறது? வாளி வேணுமில்ல. அப்ப அதுகள் எல்லாம் நான் கொஞ்சம் யோசிக்கோணும். இப்ப காலையில சில வேளையில காலையில எழும்பினோன எனக்கு இப்ப குளிச்சோனே உடுப்பு துவைக்கிறதுன்ற ஒரு பழக்கம் இருந்துச்சுண்டா, மதுபனில போய் நான் காலையில குளிச்சுட்டு உடுப்பு துவைச்சுட்டு வெளியில வந்தா மிச்சாக்குல எப்ப குளிக்கிறது? அப்ப ஒரு 10 பேருக்கு சில வேளை ஒரு பாத்ரூம் வந்து இருக்கு. இதெல்லாம் நான் கொஞ்சம் காமன் சென்ஸ் தானே! கொஞ்சம் யோசிக்கோணும். அப்படி யோசிக்காத யாராவது எங்க ரூம்ல இருந்தா, நானு இப்போ சொல்லிடுவேன் அவிகளுக்கு. காலையில உடுப்பு துவைக்கிறத கொஞ்சம் தவிர்த்து கொண்டீங்கன்னா நல்லது. ஏன்னா எல்லாருமே லைன்ல 5 நிமிஷம் தான் பாத்ரூம்ன்னு சொல்லி யூஸ் பண்றதுக்கு நிப்போம். அப்ப இப்படியான விஷயங்கள கொஞ்சம் நாங்க அ கவனத்துல எடுத்துக்கொண்டா நல்லது. அடுத்தது இப்போ ஒரு ஆள் படுத்திருக்கேக்குள்ள ரூம்ல இதெல்லாம் மதுபல்ல நடக்கிற நல்ல சுவாரஸ்யமான சம்பவங்கள். ஒரு ஆள் ரூம்ல படுத்திருக்கும். களைச்சு போய் வந்து எங்கேயோ போயிட்டு வந்து படுத்திருக்கும். இன்னொரு ஆள் அப்பதான் தன் லக்கேஜ் எல்லாம் தூக்கி பிரிச்சு வச்சு சர 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 பர 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 பரன்னு ஏதாவது அடுக்கல் வேலைகள் நடக்கும். அதுகள் எல்லாம் நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா ஒரு ஆள் ரெஸ்ட் பண்ணுதுன்னு சொன்னா அந்த ஆளுட டைம நான் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் பண்ணணும். இனி அந்த ஆள் ரெஸ்ட் பண்ணிட்டு எழும்பி போய் அடுத்த 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலம் தியானம் பண்ண போறேன்னு நினைச்சு கொண்டு படுத்திருக்கும். இப்ப நான் டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு கதைக்கையில நான் ரூம்ல ஆனா எந்த அங்க இன்டர்னல் ஒர்க்குகள் நடந்து கொண்டிருக்கும். என்ன இந்த லக்கேஜ கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்றது. அல்ல நான் எங்கேயாவது ஷாப்பிங் போயிட்டு வந்து அந்த சாமான்கள எடுத்து வச்சு அடுக்கி கொண்டிருப்பேன். அதுகள் எல்லாத்துக்கும் நான் கொஞ்சம் டைம் பார்க்கணும். எப்ப ரூம்ல ஆட்கள் இருக்க மாட்டேனோ அந்த நேரம் போய் இந்த வேலைய செய்து போட்டு வந்துருவோணும். இப்படியானதுகள கொஞ்சம் நாங்க யோசிச்சு நடந்து கொள்ளலாம். அப்படி நடக்கைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, எல்லார்ட்ட பிளெஸிங்ஸும் எனக்கு கிடைக்கும். இப்ப நான் ஒண்டையுமே இந்த உலகத்துல என்ன நடக்குது, ஏது நடக்குது, நான் எங்க நிக்கிறேன்ன்ற ஒரு சுய உணர்வு இல்லாமல் நாங்க சில காரியங்கள செய்யக்குள்ள, எத்தனையோ பேற்ற சாபக்கேட்டுக்கு நாங்க ஆளாகிடுவோம். "என்ன சிஸ்டர் நீங்க? என்ன சிஸ்டர் நீங்க?" என்று ஒருத்தர் சலிச்சு கொண்டு சொன்னாலே அது ஒரு சாபக்கேடு தான். வாயால ஒண்ணும் சொல்லத் தேவையில்ல. இந்த செயற்பாடால ஒருத்தர் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகி, "என்ன சிஸ்டர்?" என்று கேட்டாலே அது ஒரு சாபக்கேடு தான். அப்ப அதுவே நான் கொஞ்சம் சிந்திச்சு நடந்தா நல்லா. இப்ப கூட இப்ப வெள்ளைக்காரர் எல்லாம் இருக்கணும்டா, உருளி கிளாஸ்ல நாங்க இருந்து கொண்டு ஏதாவது சர சர சரன்னு பேகுக்குள்ள வச்சு கிண்டி கிளறி பயங்கர தேடல்ல இருப்போம் ஏதாவது. எங்கடா ஐயா போன காணையிலன்னு நிப்போம். அதே அவிகளுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இப்ப அந்த ஃபாரினர்ஸ் இருக்கிற ரூம்ஸ்ல எல்லாம் எங்களையும் கலந்து விடுறேன்னு சொன்னா, இவங்க இந்த மாதிரியான செயற்பாடுகள் அவையில் கதைச்சாலும் சத்தம் கேட்காது. தான் கேட்கும். நாங்க ரகசியம் இருக்கிறதே பெரிய சத்தமா இருக்கும். அப்ப இதுகள் எல்லாம் நான் கொஞ்சம் யோசிச்சு, ஆ இந்த கவனம் எடுத்துக் கொள்ளணும். அடுத்தது வந்து என்ன முழு எய்மும் நான் பாபாட்ட இருந்து எங்கட ஊர்ல இருக்கிற சென்டர்லயோ, ஊர்ல இருக்கிற அந்த சூழல்ல அனுபவிக்க முடியாதது எல்லாம் அனுபவிக்கணும்ன்றது மட்டும் தான் இந்த மெயின் குறிக்கோளா இருக்கணும். இல்லாட்டி நான் அங்க நிறைய கடைகள் இருக்கும். மதுபனுக்குள்ளேயே நிறைய கடைகள் இருக்கும். அந்த அகர்பத்தி ஷாப்ன்னு சொல்லி பாபாஸ் ரூமுக்கு பின்னால பா இது கியான் சரோவர்ல ஒரு ஷாப் இருக்கும். ஆ அதுக்குள்ள எல்லாம் அடிக்கடி போய் போய் வருவேன் நான். ஒரு எய்ம் இல்லாட்டி வாண்டரிங் இன்டெலெக்ட்ன்னு சொல்றது. ஒரு அலைபாயும் புத்தி, ஒவ்வொரு கடையிலயும் போய் என்ன சாமான் இருக்கு? ஆட்கள் எதுவும் வாங்கிட வேண்டாம். நீங்க என்ன வாங்கினீங்க? ஏது வாங்கினீங்க? அடிக்கடி வில்லேஜுக்கு போறது. உண்மையா வில்லேஜ்ல எல்லாம் சரியான விலை சாமான்கள். டூரிஸ்டுக்குன்னு சொல்லி ஸ்பெஷல் பிரைஸ் போட்டு வச்சிருப்பாங்க. 3 மடங்கு, 4 மடங்கு. அது எங்கட கரன்சில மாத்தி பாக்கைக்குள்ள அது சீப்பா இருக்குன்னு நினைச்சு போட்டு நாங்க வாங்கிடுவோம். அது பாபான காசு வீண் தானே! அதே சாமான் இப்ப சாந்திவன்லயோ அல்லது இந்த தில்வாலா டெம்பிளுக்கு முன்னால போனா, அதுண்ட 4ல் 1 5ல் 1 மடங்கா இருக்கும். அங்க போய் வாங்கினா. அப்ப எங்களுக்கு இதுகள் தெரியாமல் போய் போய் வாங்குவோம். அது அந்த நெடுகளும் ஷாப்பிங்ன்னு போகவும் கூடாது. சில பேர் இந்தியாவுக்கு போறதே ஷாப்பிங்குக்காகத்தான். ஆனா மதுபன் போறது எனக்கு ஷாப்பிங்குக்காகன்னு இருக்கக்கூடாது. அது சரி வாங்குறேன்னா ஏதாவது லொக்கிக்ஸுக்கு பாபாண்ட கிஃப்ட்கள் வாங்கி குடுத்தா,
இன்னும் பிரயோசனம். ஏன்னா அவையில நான் ஏதோ விதத்துல பாபாவோட கனெக்ட் பண்றேன். அடுத்தது அந்த காசும் கூட திருப்பி யக்யாவுக்குள்ள தானே வருகுது. நான் பாபாவோட ஷாப்ல என்னத்தையாவது வாங்கிக்க. அதனால ஆஹ் இந்த மனசு வந்து எந்த விஷயத்தாலையும் அலைபாயுறதா இருக்கக்கூடாது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நாங்க போறோமா இருந்தா எங்களை சில சில இடங்களை கொண்டே சுத்தி காட்டுவினோம். சில வேளையில எங்களுக்கு அது சந்தர்ப்பங்கள் கிடைக்காது. என்னன்னா சில வேளை 2 தரம் போனாதான் முழுசா மதுபனை பார்த்து முடிக்கலாம். ஒரு தரத்துல பார்க்க இயலாது. ஏன்னா அங்க டெய்லி ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அதை விட சாந்திவனுக்கு போனா அங்கேயும் நிறைய இருக்கும் பாக்குறதுக்கு. அந்த சோலார் அது இதுன்னு ஒரு நாள் 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஆனா அந்த ஃபுல்லா அங்கேயும் இங்கேயும் ஓட்டம்ண்டே இருந்ததுன்னு சொன்னா களைச்சு போவோம் உண்டு. மற்றது அந்த அனுபவங்களை கூட எங்களால நல்ல முறையில தக்க வச்சு கொள்ள இல்லாமல் இருக்கு. இப்ப கேன்சர் இப்ப உங்களுக்கு எல்லாம் பெரும்பாலும் நான் நினைக்கிறேன் நீங்க கூடுதலா பாண்டபவன்ல தான் தங்குற நீங்க போல இருக்குது. ஆஹ் நாங்க ஆரம்ப காலத்துல பாண்டபவன்ல தங்கி இருக்கிறோம். இப்ப ஆஹ் கிடைக்கிறேல கியான் சரோவர்ல தான் தங்குவோம். இப்ப கியான் சரோவர்ல இருந்து விடிய ஆஹ் கார் ஹயர் பண்ணி போவினோம் அமிர்த் விழாக்கு பாண்டபவனுக்கு எல்லாம். அது நல்ல முயற்சி. அது எல்லாருமா சேர்ந்து ஹயர் பண்ணி விடிய 3:30க்குன்னு போவினா போறது நல்லம். ஆனா அங்க போய் நான் அவ்வளவு தூரம் அலர்ட்டா இருக்கணும், விழிப்பா இருந்து அமிர்த வேளை தியானம் செய்யணும். அத மாதிரி ஆஹ் அந்த முழுமையான ஒரு பலனை நான் பெறுவனா இருந்தா அது ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லைன்னு சொன்னா நான் இருக்கிற இடத்திலேயே நல்ல முறையில என்ன தயார்படுத்தி இரவிலையும் ஆஹ் 9 மணி 9:30க்கு பிறகு ரூம்ல லைட் எரியாம இருந்தா நல்லது. லேட்டஸ்ட் 10 மணி. அதுக்கு மேல இப்ப சில நேரத்துல மதுபன்ல கூட இருந்து 10-11 மணி வரைக்கும் கதைச்சு கொண்டு எல்லாம் இருப்பினா அப்ப என்ன பர்பஸ்? நாங்க இரவுல என்ன நிலையில படுக்க போகணும், பிறகு காலையில என்ன நிலையில எழும்போணும் இதெல்லாம் தானே நாங்க ஒவ்வொரு நாளும் படிக்கிறோம், கிளாஸஸ்ல கேட்கிறோம். அது எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்றதுக்கு தானே அது ஒரு களம். இரவுல 9:30-10 மணிக்கு மேல நான் படுத்துருவோம். அடுத்தது இப்ப நான் அங்க மதுபன்ல இருந்து கொண்டு எங்களோட வீட்டுக்காரரோட நாங்க எடுத்து மதுபன வீடியோ கால்ல காட்டி கொண்டிருப்போம், அல்லது வீடியோ கால்ல கதைப்போம். ஏழுமான அளவுக்கு அந்த 2 கிழமையும் நான் வந்து ஆஹ் ஒரு போனே இல்லாத ஒரு இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். ஒரு 2 கிழமை எனக்கு ஒரு தவக்காலம், கடும் தவத்துல இருக்கிறதுக்காக நான் வந்திருக்கிறேன் என்று நான் நினைச்சு கொள்ளணும். ஒரு எந்த ஒரு தொலைத்தொடர்பு வசதிகளும் இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு தவ யோகியாக தவம் செய்ய வந்திருக்கிறேன் என்ற நினைப்புல நான் வரணும். வீட்டுக்காரருக்கு சொல்லிடணும் முடியுமெண்டா, எனக்கு தெரியாத ஒருத்தர் சிச்சுவேஷனும் என்னண்டு முடியுமெண்டா. ஒரு 2 கிழமைக்கு என்ன தொடர்பு கொள்ள இயலாது சொல்லிட்டு வந்தா அது நானும் டிட்டாச்சா இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு பிராக்டிஸ். இல்லாட்டி எனக்கு இங்க இருந்து கொண்டு அங்க வீட்டுல என்ன நடந்துச்சுதோ அது சமைச்சதுகளோ சாப்பிட்டுச்சதுகளோ வேலைக்கு போச்சுதுகளோ படிச்சதுகளோ அவர் வந்தாரோ இவர் வந்தாரோ என்று அந்த யோசனைகள் எனக்கு ஓடிக்கொண்டு இருக்கு. நான் மதுபன்ல இருக்கிற அந்த டைம் எனக்கு இந்த சமையல் சாப்பாடை பற்றி யோசிக்க தேவையில்லை. ஆஹ் நான் எதுவுமே யோசிக்க தேவையில்லை. எல்லாமே எனக்கு ஷெட்யூல் பண்ணி இருக்கும். அந்த ஷெட்யூலின் படி நான் போய் கொண்டிருக்க வேண்டியதுதான். ஆனா எங்கட வீட்டுல இருக்கேக்க எல்லா வேலைகளும் நான் தானே யோசிச்சு யோசிச்சு பிளான் பண்ணி செய்யணும். இப்ப அதுல இருந்து பாபா எனக்கு ஒரு சின்ன ஒரு லீவு கொடுத்திருக்கிறார். இப்ப நான் 7 அளவுக்கு அங்க இருந்து கொண்டு எனக்கு வீட்டுக்கு கதைக்கிறத நான் தவிர்த்து கொண்டா நல்லது. அப்ப இவ்வளவு தூரம் நான் பாபா பழைய உலகத்தையும் பழைய சரீரத்தையும் மறவுங்கன்னு சொல்றார். இவ்வளவு தூரத்துக்கு என்னால் அப்படி இருக்க முடியுது என்றெல்லாம் நான் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். ஆஹ் அத மாதிரி அப்ப அதுகள் கூட நான் லேட்டா இருந்து வெளியில போன் கதைச்சு போட்டு பிறகு இரவுல படுக்க வரைக்கல ரூம்ல நிறைய பேர் படுத்திருப்பினா நான் வந்து சரசரன்னு சத்தம் போட்டேன்டா எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அடுத்து அப்படியெல்லாம் இருந்து இரவிரவா கதைச்சு போட்டு
பிறகு படுத்து எழும்பி இப்படி அமிர்த வழியில எனக்கு பாபாவை நினைக்கக்கூடிய மாதிரி இருக்குமா? இல்லத்தானே. இப்ப டைம் வித்தியாசங்களால எங்களுக்கு அங்க இந்தியாவில இரவா கேட்கல தான் எங்கட நாட்டுல பகலா இருக்கு. ஒரு சில வேளை அப்படி கதைப்போம். அதுகளை எல்லாம் மேக்சிமம் தவிர்த்து கொள்றது நல்ல. மேக்சிமம் எனக்கு இந்த வாட்ஸ்அப் அது இதுகள் எல்லாம் யூஸ் பண்ணாமல் மெசேஜஸ் பார்க்காமல் அப்படி இருந்தா இருக்க முடியுமெண்டா அது நல்ல விஷயம். இல்ல உங்களுக்கு சில சில அவசரங்கள் சூழ்நிலைகள் இருக்குன்னா அது வேற விஷயம். ஆஹ் அந்த மாதிரி என்ன நான் தயார்படுத்திக் கொள்ளணும். அப்ப நான் நினைக்கணும், நான் மதுபன் போறது என்று சொல்றது ஒரு பல்கலைக்கழகத்துக்கு நான் போறேன், படிக்க போறேன். அப்ப பாபா சொல்வார் யூனிவர்சிட்டிக்கு வாரேன்னு விளங்கி வந்தா நாங்க சின்ன பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வர மாட்டோம் முரளி கிளாஸுக்கு என்றெல்லாம் பாபா சொல்லுவேன். ஏன்னா நான் எங்க போறேன்னு ஒரு மன தெளிவோட ஒரு பிள்ளை வருதா இருந்தா அப்படி பிள்ளைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வர மாட்டேனா சின்ன பிள்ளைகள சொல்லி பாபா சொல்லி இருக்கிறார். இப்ப மாணவர்கள் சொல்லிக்கல அது ஆஹ் டிசிப்ளின் தானே. இப்ப ஸ்கூல் என்று சொன்னா என்ன டைமுக்கு வரணும், ஒவ்வொரு பாடத்துக்கு ஒரு டைம் அப்படின்னு இருக்குதானே. ஏழுமான அளவுக்கு எல்லா விதமான அங்க ஷெட்யூல் பண்ணி இருப்பினும் எங்களுக்கு ப்ரோக்ராம்ஸ் ஃபுல்லாவே ஒன்றையும் மிஸ் பண்ண கூடாது ஏழுமான அளவுக்கு. மற்றது சில இடங்களில் விளங்கிச்சோ விளங்கியிலையோ அந்த இடத்துல இருந்து நான் அனுபவத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முயற்சி செய்யணும். மற்றது எந்த விதமான பர்சனல் கொடுக்கல் வாங்கல்கள் ஒருத்தரோட ஒருத்தர் வச்சுக்கொள்றது நல்லமில்ல. ஆஹ் மற்றது எங்கள்ட்ட காசுகள் அதுகள் இருக்கும்னு சொன்னா அதுகளை நாங்க டிபாசிட் பண்றதுக்குன்னு சொல்லி ஒரு இடம் இருக்கும். அங்கேயே நாங்க எல்லாத்தையும் டிபாசிட் பண்ணிட்டா பிறகு அதை காணையில இதை காணையில யோசிக்க தேவையில்லை. ஏன்னா நாங்க வெளியாக்கள் நொன்பி கேஸும் நாங்க எல்லா நேரமும் எங்கட அறைக்குள்ள வந்து போவினோம் சில சில வேலைகளுக்காக வேண்டி. அப்ப அதனால பிறகு நாங்க அவையில ஏன் சும்மா அனாவசியமா மதுபனில போய் யாரையாவது சந்தேகப்பட்டு இப்படி எல்லாம் வீணான எண்ணங்களுக்குள்ள போவான்னுக்காக வேண்டி. மற்றது பெருமதியானதுகளை தேவையில்லாம கொண்டு தெரியாம இருக்கிறதும் நல்லது. மற்றது பாபான ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கும் அங்க. பாபான ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கும். ஏழுமான அளவுக்கு நாங்க அதுக்கெல்லாம் ஃப்ரீயா எடுத்துக்கொள்ளாமல் அதுக்குரிய பங்களிப்புகள் எல்லாத்தையும் கொடுத்து நான் அந்த பெனிஃபிட்டை பெற்றுக்கொண்டு நான் இருந்தா என்ன லேசா வச்சிருக்கேன். ஒருக்கா மதுபன்ல இப்படித்தான் நான் அந்த ஹிஸ்டரி ஹால்ல இருந்துட்டு அந்த போட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட் பிரதர் அவர் எப்பவுமே திறந்து வச்சிருக்க மாட்டார். அப்ப இருந்துட்டு கொஞ்ச நேரத்தால அந்த பிரதர் வந்துட்டாரா டிபார்ட்மெண்ட் திறந்தாச்சான்னு பார்த்துட்டு ஓடி வருவோம் என்று சொல்லி இந்த ஹேண்ட் பேக் ஹிஸ்டரி ஹால்ல ஒரு சோஃபால வச்சுட்டு நான் போயிட்டேன் பாண்டவ பவனுக்குள்ள இருக்கிற போட்டோகிராஃபி டிபார்ட்மெண்ட்டுக்கு. பாண்டவன் குட்டி இடம் தானே, பெரிய தூரமும் இல்ல. போனா பேர்ஸ மட்டும் எடுத்துக்கொண்டு போறேன். போனா அந்த பிரதர் வந்துட்டேன் திறந்துட்டேன். இன்னும் நின்று அந்த கொஞ்சம் போட்டோ அதுல வாங்கி கொண்டு திரும்பி வாரேன். ஒரு பிரதர் என்னுடைய ஹேண்ட்பேக் எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணி கொண்டு நிக்கிறார். இது நான் பிரதர் இது எந்த ஹேண்ட்பேக்னு சொல்ல சரியான கோபம் வந்துச்சு. என்னன்னா அவர்தான் ஹிஸ்டரி ஹாலுக்கு பொறுப்பு. யாராவது ஏதாவது சாமான்களை விட்டுட்டு போனா மற்றது அதை பராமரிக்கிறதுக்கு அந்த ஹிஸ்டரி ஹால்ல ஒழுங்கு முறைகள் அதுகளை பாக்குறது அவற்ற பொறுப்பு. அப்ப அவர் இப்படியா நீங்க ஹேண்ட்பேக்கை வச்சுட்டு போவீங்க? நான் இவ்வளவு நேரமா இருந்து யோசிச்சு கொண்டுல இருக்கிறது ஏற்ற பேக் இது என்னன்னு அந்த உரிய ஆளுக்கு கையளிக்கிறது இது என்னன்னு கண்டுபிடிக்கிறது. உள்ளுக்குள்ள நான் பார்த்தா அதுல பாஸ்போர்ட்டையும் காணையில. அப்ப இது இந்தியன்ஸ் இந்தியா ஃபாரினர்ஸ் இந்தியா நான் என்னன்னு பாக்குறது இப்படி மற்றவே. அப்பவே அவர் சொன்னார் எனக்கு அதுல ஒரு பாடம் அவர் சொன்னார் என்னன்னா
தாதி பிரகாஷ்மணி காலத்துல சரண்ட பண்ணி வந்த பிரதர் அவர். அப்ப தாதி பிரகாஷ்மணி சொல்லி இருக்கிறாவா, எங்களால இன்னொருவருடைய புத்தி அலக்களிக்கப்பட்டுச்சு என்று சொன்னா எங்களுக்கு யோகா சரியா வராது என்று சொல்லி சொன்னார். ஏன்னா அவைந்த புத்திய நான் அலக்களிக்கிற மாதிரி ஒரு செயல்பாட்டை செய்தது இந்த கர்ம வினை எந்த புத்திய எனக்கு மேல தொடுக்க இல்லாமல் இருக்கும் என்று சொல்லி சொன்னார். அப்படி தாதி சொன்னவ, அப்ப நீங்க இப்படி ஹேண்ட்பேக் நீங்க ஹேண்ட்பேக் எடுத்து கொண்டு போக வேண்டியதுதானே, ஏன் வச்சுட்டு போற நீங்க? இல்ல நான் இப்ப உடனே வந்துருவேன் தான் வச்சுட்டு போனானே, நீங்க உடனே வந்துருவேன் வச்சுட்டு போனீங்க, ஆனா எனக்கு தெரியுமா அது ஏட்ட பேக்ண்டு. யோசிச்சுட்டேன். இது ஒரு பக்கம் அக்கறை, இன்னொரு பக்கம் அந்த என்ன சொல்றேன்னு தெரியல, ஒரு அதுக்குள்ள ஒரு ஆன்மீகமான ஒரு அர்த்தமும் இருக்குது. அதே மாதிரி அந்த பிரதர், இன்னொரு பிரதர் எனக்கு சொன்னார், அதுக்கு முதல் முறையில அவர் அந்த ஹிஸ்டரி ஹால்ல இருந்து கொண்டு கொப்பி பேப்பரை சடார் சடார்னு திருப்பி திருப்பி பார்த்திருக்கிறார். பழைய முரளிகளோ எழுதின நோட்ஸ இப்படி தட்டி தட்டி பார்த்திருக்கிறார். பார்க்கறது சலார் சலார்னு பெரிய சவுண்ட். அந்த கொப்பி பேப்பரை சத்தம் போடாமலும் திருப்பலாம், சலார் சலார்னு திருப்பலாம் தானே. அப்படி திருப்பி கொண்டிருக்க அந்த பிரதர் வந்து இவரு கூப்பிட்டு வெளியில போக சொல்லி போட்டாரா. என்னன்னா, இவ்வளவு சத்தம் போடுறீங்க இதுக்குள்ள இருந்து, எல்லாரும் தியானத்துல இருக்கீங்கன்னு தெரியலையா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஆளை பிடிச்ச வெளியில அனுப்பி விட்டாரா. அப்படி எங்கட சில செயற்பாடுகள் மற்றவைகளுக்கு டிஸ்டர்ப் பண்ற மாதிரியே இருக்கக்கூடாது. அதையும் நான் பார்த்து கொள்ளணும். அப்ப நாங்க எங்கட சாமான்களை கூட கவனமா வச்சு கொள்ளாமல் அங்க இங்கேன்னு போட்டுட்டு அப்புறம் அதை தேடிக்கொண்டு எங்களோட சேர்ந்து 4 பேர் தேடிக்கொண்டு இப்படி எல்லாம் இருந்தா அதுவும் ஒரு எங்கட யோகாவை பாதிக்கும். அடுத்தது வந்து நான் இங்க இருந்து போக முதலே நான் மதுபன்ல இருக்கிற அந்த அவ்வளவு நாட்களும் என்ன செய்ய போறேன் எனக்குள்ள நான் ஒரு ஒரு திட்டம் ஒன்று போட்டுக்கொண்டு போனா நல்லது. அல்லது ஆதிதேவ் அந்த மாதிரி புக்ஸ கொண்டு போய் அங்க போய் ஆதிதேவ் புத்தகம் வாங்கலாம், வாங்கி இந்த புக்கை வாசிச்சு வாசிச்சு இதெல்லாம் இந்த மதுபன்ல தானே நடந்துச்சுது, இந்த மதுபன்ல இந்த பூமியில இருந்து இந்த இந்த இடத்துல இருந்தாலும் இந்த பாபா இது எல்லாத்தையும் செய்தார் என்று நான் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போகலாம். மற்றது இப்ப நாங்க ஒருத்தர் கதைக்கிறதா இருந்தாலும் கூட அங்க நிறைய கிளாஸஸ் நடக்கும், நிறைய நிறைய செயல்முறை விஷயங்கள் நடக்கும். அதுகளை பற்றி ஒருத்தர் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி நாங்க டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியானதெல்லாம் செய்யலாம். அடுத்தது வந்து இப்ப பாபாஸ் மீட்டிங் என்று சொல்லி போவோம் தானே சாந்திவனுக்கு. பெரும்பாலும் அநேகம் போவினம் எல்லாரும் சாந்திவனுக்கு. சில பேர் அந்த டிராவலிங் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னா இப்ப அது நாங்க டிவில தானே பாக்குறோம், வீடியோல தானே பாக்குறோம், அதனாலவே சில நேரம் போறேல. அப்படி போனா பாபாஸ் மீட்டிங் முடியவே நிறைய பேர் எழும்பி வெளியில நடந்து போக தொடங்கிடுவீங்க. ஏனென்றா எல்லாம் முடிய எல்லாரும் எழுப்பி வலிக்கிடுவினம் தானே. அப்ப சரியான ரஷ்ஷா போயிடும் சொல்லி எழுப்பி வலிக்கிட்டு போயிருவினா, போக வலிக்கிட்டுருவினா. ஆனா இங்க முன்னால ஸ்டேஜ்ல மெட்ட சீனியர்ஸ் கதைச்சு கொண்டிருப்பினா. மிருத்யுஞ்சய் பாய், கருணாபாய் பாவைதானே இருக்கிற ஸ்டேஜ்ல கதைப்பினா. அதெல்லாம் நான் பாபாவுக்கு கொடுக்குற ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மாதிரி. முந்தி ஒருக்கா ஜாங்கி தாதி சொல்லி இருக்கிறா, தாதி ஜாங்கி இருக்கேக்கல. இப்ப மெடிடேஷன் எல்லாம் முடிஞ்சு, கிளாஸ் முடிஞ்சு, தாதி மெடிடேஷன் எல்லாம் முடிஞ்சு, தாதி கதிய விட்டு எழும்பி ஸ்டேஜை விட்டு இறங்கி போனா பிறகுதான் நாங்க எழும்போனோம். இப்ப கிளாஸ்ல டீச்சர் இருக்கே ஸ்டூடெண்ட்ஸ் எழும்பி வெளியில போக மாட்டினோம் தானே. டீச்சர் கிளாஸை விட்டு வெளியில போனா பிறகு தானே ஸ்டூடெண்ட்ஸ் போவினோம் வெளியில. அப்ப அதுல எனக்கு அந்த மாதிரி இடங்கள்ல எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றதை சில வேளையில மறந்து போயிடுறது. நான் ரஷ்டுக்குள்ள மாட்டுப்படாம என்ன சும்மா டிராபிக்கா இல்லத்தானே, நான் வந்ததே ஸ்பெஷலா அந்த நாளுக்காகத்தான். அந்த குறிப்பிட்ட நாள், இந்த பாபாவை சந்திக்கிற நாள் தான் அந்த ஸ்பெஷல் டே. அப்ப நான் அன்றைக்கு அந்த ஸ்கிரீன்ல பாபாவை பாக்குறேன்னு நினைக்காம லைவா
அதுவும் அங்க பெரிய ஸ்கிரீன்ல பாக்கல உண்மையாவே பாபா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் என்ன ஸ்திதியில என்ன மனநிலையில இருக்கிறேனோ அவ்வளவுக்கு அது ஸ்கிரீன்ல தெரியிற பாபாவா இருந்தாலும் எனக்கு உண்மையா இருக்கிற பாபாவா தெரியும். ஏன்னா நான் இன்னொன்னு யோசிக்கணும். இப்ப அந்த சைத்தன்ய வடிவம்னு சொல்லுவினம் தானேன்னு உயிருள்ள வடிவத்துல நான் நிறைய மிஸ் பண்றேன் இப்ப. பிரம்மா பாபா இல்ல, மம்மா இல்ல, தாதிமார்கள் ஒருத்தரும் இல்ல, தாதாமார்களும் மெயினான ஆக்கள் போயிடுச்சுனாம். இப்ப சைத்தன்ய வடிவத்துல உயிருள்ள வடிவத்துல முன்னால ஒருத்தருமே இல்ல. எல்லாமே ஸ்கிரீன்ல பாக்குறோம். வேற வேற சீனியர்ஸ் இருக்கினாம். அப்ப நான் யாரெல்லாம் மிஸ் பண்ணினானோ அவையில எல்லாரையும் எழுத்து செய்யும். எனக்கு முன்னால அவையில நான் ஆவாகனம் பண்றேன்னு சொல்லுவினமே தமிழ்நாட்டு இந்த கிளாஸஸ்ல ஆவாகனம் பண்றேன்னு சொன்னா அவையில எழுத்துகளை செய்யணும். அவையில உயிரோட நான் பார்க்கணும். உண்மையாவே தாதி மேடையில நடந்து வாரா, பாப்தாதா வாரதுக்கு கூட்டி கொண்டு வரீனாம், எல்லாம் சுத்தி காட்டினாம். அந்த ஸ்கிரீன்ல பாக்குறது எல்லாம் நிஜமா அந்த ஸ்டேஜ்ல நடக்கிற மாதிரி நான் விஷுவலைஸ் பண்ணி பாக்குறது. இந்த ஆன்மீக வாழ்க்கையே முழுக்க முழுக்க மனசால தானே. ஏதாவது வெளிப்படையா எங்களுக்கு தெரியுதா, நடக்குதா, இருக்குதா? பாபா வாரார் போறார் கதைக்கிறார் கண்ணுக்கு தெரியுதா? இல்லையே. அது குல்சாருக்குள்ள பாபா வந்து நாங்க போய் பாக்கலாம் கூட சிவபாபா பிரம்ம பாபாவை கண்ணால காண்றோமா? இல்லத்தானே. நான் இவ்வளவுத்துக்கு இவ்வளவு பிரம்மா பாபா சிவபாபா வந்திருக்கிறாம், எனக்கு முன்னால வந்திருக்கிறாம், நான் அவைக்கு முன்னால இருக்கிறேன். இந்த 15,000 20,000 பேர் இருக்கிற இந்த மண்டபத்துல நான் இல்ல. பாபா எனக்கு முன்னால இருக்கிற, நான் பாபாக்கு முன்னால இருக்கிறேன். இந்த பெரிய மண்டபத்துக்கு 2 கதிரை தான் இருக்கு. ஒன்று பாபா, மற்றது நான். முன்னால முன்னால நாங்க இருக்கிறோம். ரெண்டா கண் வெட்டாம நான் பாபா தான் பார்த்துட்டு இருப்பேன். பாபா என்ன பார்த்து கதைச்சு கொண்டிருக்கிறார், என்ன பார்க்கன்னு வந்து நிக்கிறார். இப்ப நான் அதை விட்டுட்டு அங்கால இங்கால திரும்பி பார்த்து பேகுக்கு கிளறி கிண்டி அப்படி இப்படிலாம் நான் செய்து கொண்டிருக்க மாட்டேன் தானே. இதெல்லாம் நான் செய்து கொண்டிருக்கிறேன் சொன்னா நான் பாபா எனக்கு முன்னால இருக்கிறேன், நான் பாபாவோட இருக்கிறேன், நான் பாபாவை சந்திக்கிறேன் என்ற அந்த ஃபீலிலேயே நான் இல்ல, அந்த உணர்விலேயே நான் இல்ல. நான் ஏதோ எங்கேயோ எல்லாரும் இருக்கணும் நானும் இருக்கிறேன் என்ற மாதிரி நாங்க இருந்துருவோம். அப்படி இருந்தா பாபா பாவம் தானே. ஏன்னா பாபா ஆசை ஆசையா நான் இங்க இருந்து எங்கட நாட்டுல இருந்து மதுபனுக்கு வெளிக்கிறேன் என்றாலே பாபா ஆசை ஆசையா பார்த்து கொண்டிருப்பார். ஐ வருது பிள்ளை, வருது வருது சந்திப்போம், மதுபன்ல வச்சு சந்திப்போம் பார்த்து கொண்டிருப்பார். நான் அங்க வந்து பாபா பார்த்து கொண்டிருக்க எந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தா அவருக்கு அவ்வளவு டிசப்பாயிண்டடா போயிடும். என்னடா என்னைய பார்க்க வந்திருக்குது, இவ்வளவு ஆர்வமா அன்பா என்ன எதிர்பார்த்தோன்னு இருக்குன்னு பார்த்தா அது சும்மா ஹோல்ல உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது. பாபா பாப்பாரு இல்ல, இதெல்லாம் யோசிக்கணும். இப்ப நாங்கெல்லாம் இப்படி முந்தி நினைப்பேன் பாபாவோட அப்படி கதைக்கிறது. நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறேன் தெரியுமா, நாங்க போற ஸ்ரீலங்கால இருந்துதான். ஆனா அதையும் அப்படி சொல்லுவேன் அவருக்கு, நான் இவ்வளவு தூரத்துல இருந்து வந்துக்கிறேன் தெரியுமா, உங்களைத்தானே பார்க்கணும் ஓட ஓடி வந்தனா அப்படியெல்லாம் கதைக்கிறது பாபாவோட. அப்படி பாபாஸ் கமிங் முடியவும் அன்னைக்கு நாள் முழுக்க நான் கதைக்காமலே இருந்தேன்டா. அந்த நினைவுகளையும் அந்த அனுபவங்களையும் எனக்குள்ளேயே நான் வச்சிருப்பேன். இப்ப இதுக்குத்தான் பாபா சொல்லுவார், தண்ட பிள்ளைகளுக்குள்ளேயே தன்னை முழுசா எல்லாருக்கும் தெரியாதுன்னு சொல்லுவார். அப்ப ஒழுங்கா நான் டெய்லி முரளி கேட்டுக்கொண்டு வந்தாதான் எனக்கு பாபாவை ரெக்கக்னைஸ் பண்ணேலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேலும் மதுபன்ல வச்சு. அதுக்காகத்தான் பாபா சொல்றது குறைஞ்சது 1 வருஷம் அல்லது முதல்ல 1 வருஷம் இருந்தது, பிறகு அதை 8 மாசம் ஆக்கியாச்சு. குறைஞ்சது 8 மாசம் ரெகுலரா முரளிக்கு நான் அட்டென்ட் பண்ணி இருக்கணும், முரளிக்கு நான் வந்திருக்கணும். அதாவது நான் நேரடியா சென்டருக்கு வராட்டியும் ஜூம்லயோ ஏதோ ஒரு ஏற்பாட்டுல நடக்கும் தானே, அந்த முரளிய நான் கேட்டு இருக்கணும், விளங்கி இருக்கணும், படிச்சிருக்கணும்.
அந்த முரளிக்குள்ளால எனக்கு பாபாவை நல்லா தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் ஒரு ரூல்ஸ் என்று சொல்லி, இதெல்லாம் சில நியமங்கள், சட்டதிட்டங்கள் என்று சொல்லி கொண்டு வந்தது என்னத்துக்காக என்று சொன்னா, அது மூலமாத்தான் எங்களுக்குள்ள சிலதுகள் நடக்கும். ஒவ்வொரு நாளும் முரளிக்கு வந்தாக்கள் தான் மதுபன் போகலாம் என்று சொன்னா, அது ஒரு ரூல்ஸ் என்று மட்டும் இல்ல. அது ஏன் அப்படி ஒன்று சொல்லப்பட்டுச்சு? அப்பதான் எனக்கு நான் எங்க போறேன், யார்கிட்ட போறேன், அந்த இடத்துல என்ன செய்ய போறேன், அந்த இடத்துல என்ன நடக்கும் என்று ஒரு ஆயத்தம் நடக்கும். எனக்குள்ள நான் ஒரு பிராமணனா பிறந்திருப்பேன். இல்லாட்டி வெளியில வெள்ளை சாரி, வெள்ளை உடுப்பு, உள்ளுக்குள்ள ஒரு சூத்திரன் தான் இருக்கு. உள்ளுக்கு பிராமணன் இருக்காது. அப்ப எனக்கு அங்க போன கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் அந்த இடத்துக்கு ரெடி ஆகல. அப்ப அசௌகரியமா இருக்கும், அந்தரமா இருக்கும். என்ன பார்க்க மெட்டவேலுக்கு அந்தரமா இருக்கும். என்னடா இது, ஒரு சரீர விதமா நடந்து கொள்றாங்களே, ஒரு ஆன்மீகமா இல்லையே, இந்த மதுபன்ல இருக்கு நடந்து கொள்ற மாதிரி இல்லையே, என்ன மெட்டவேலுக்கு இருக்கு என்ன பாக்க. அதனாலதான் அதோட அந்த அந்த லைஃப் ஸ்டைலுக்கு நான் பழக்கப்படணும். அதுக்குதான் அந்த 8 மாசம் சொல்றது. அந்த பிராமண வாழ்க்கை முறைக்கு நான் யூஸ்ட் ஆகணும். இல்லாட்டி முரளி கேட்கறதே எனக்கு போரிங்கா இருக்க வலிக்கிட்டு. முரளி டைம்லயே நான் வேற ஏதாவது செய்வேன். முரளியில எனக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. அத சுவைச்சு விரும்பி நாடி கேட்டவேலுக்குத்தான் மதுபன் என்றது ஒரு தேன் நிறைந்த வனமா இருக்கு. இல்லாட்டி சும்மா ஆர்டினரி பிளேஸா எனக்கு இருக்கு. அதனால நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் மாட்டேன். மற்றவைகளுக்கும் நான் அட்மாஸ்பியரை ஸ்பாயில் பண்ணி விட்டுருவேன். முரளி மூலமா ரெகுலர் என்று சொன்னா டெய்லி இல்ல, டெய்லி வேற ரெகுலர் வேற. டெய்லி என்ன ஒவ்வொரு நாளும் முரளி கேட்கறது, அட்லீஸ்ட் ரெகுலரா முரளி கேட்கணும். ரெகுலரான்னு சொன்னா கிழமையில கட்டாயம் வியாழக்கிழமை நான் சென்டருக்கு போறது, அல்லது கிழமையில கட்டாயம் 2 நாளோ 3 நாள் நான் முரளி கேட்கறது. அப்படி ரெகுலாரிட்டி ஒன்று இருக்கணும். ஏதோ ஒரு ஒழுங்கு முறை இருக்கணும். ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது. அது டெய்லி கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது. டெய்லி இருந்தா அது வேற லெவல். அட்லீஸ்ட் ரெகுலர் ஆவது நான் இருந்தா நல்லது. இப்ப அப்படி நான் பாபாவை ரெக்கக்னைஸ் பண்ணினாதான் எனக்கு பாபாவோட உளமான இருக்கக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது நான் இங்க இருந்து போக முதலே, மதுபன்ல இருந்து போக சாரி எங்க நாட்டில இருந்து நான் மதுபனுக்கு போக முதலே அந்த ஆதிதேவ் புக்க நல்லா படிச்சுட்டு போனேன்டா எனக்கு அங்க நிறைய அனுபவிக்கிறதுக்கு உதவியா இருக்கு. இல்லாட்டி ஒரு விதமான பேக்ரவுண்டும் இல்லாம, ஒரு பின்னூட்டல் இல்லாமல் ஒரு பிளாங்கா நான் போயிருப்பேன். அதனால ஆதிதேவ புக்க நல்லா படிச்சு அனுபவிச்சு ரசிச்சு ருசிச்சு உணர்வு பூர்வமா எனக்குள்ள உள்வாங்கி நான் மதுபன் போனனா இருந்தா. மற்றது ஆதி தேவி மம்மாண்ட கதைகள் அதெல்லாம் நான் என்ன ஸ்பிரிச்சுவலா ப்ரிப்பேர் பண்றது. அப்ப நான் இந்த பிசிக்கல் ஃபிட்னஸ் ப்ரிப்பரேஷன் பார்க்கணும், பிசிக்கலா இந்த திங்ஸ் ரெடி பண்றது பாக்குறது, பினான்சியல் ப்ரிப்பரேஷன், மென்டல் ப்ரிப்பரேஷன், நான் மனோரீதியா என்ன நான் தயார்படுத்துறது, ஸ்பிரிச்சுவல் ப்ரிப்பரேஷன், மற்றது ஒரு என்வாயன்மெண்டல் ப்ரிப்பரேஷன் ரெண்டும் இருக்குது. அதாவது அந்த சூழலுக்கு நான் அடாப்ட் ஆகணும். ஒன்று பௌதீக காலநிலை, அடுத்து அங்கத்தைய கலாச்சாரங்கள், செயற்பாடுகள், எதுவுமே என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எனக்கு நான் எல்லா விதத்திலையும் எல்லாத்துக்கும் மனதளவுல ரெடியா நான் இருக்கணும். அடுத்தது மதுபன் போறது ஒரு ஸ்டேட்டஸ் இல்ல. எனக்கு மதுபன் போக கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம் என்று நான் நினைக்கணும். அதை இந்த பணிவை அவ்வளவுத்துக்கு உயர்த்தி விடுவான். இந்த ஆன்மீகத்துல இந்த நிலைய உயர்த்தி விடணும், இந்த தெய்வீக குணங்களை வளர்த்து விடணும்.
எனக்கு மதுவன் போக பெர்மிஷன் கிடைச்சிச்சு, நான் மதுவன் போறேன், நான் மதுவன் போயிட்டு வந்தேனா என்றது எனக்கு ஒரு சரீர உணர்வா மாறக்கூடாது. ஏன் நானும் தானே மதுவன் போயிட்டு வந்தேனா. எத்தனை பேரும் போயிட்டு வரலாம் மதுபனுக்கு. மதுபனுக்கு கெஸ்டா கூடி ஆக்கள் போயினம். நொண்டி கேஸும் போயினம். அது பெரிய விஷயமே இல்ல. மதுபன்ல நான் என்னத்த அனுபவிக்கிறேன், எப்படி நான் அங்க நிறைய விஷயங்கள பெறுபேறுகள்னு சொல்லுவாரே பாபா. இப்ப மதுபன்ல இருந்து வரைக்கும் நான் என்னென்ன பேறு பெற்று வந்தேன் என்றத போயிட்டு வந்தா பிறகும் நான் யோசிக்கணும். என்ன பேறு பெற்று வந்தேன்டா எனக்கு தாதியின திருஷ்டி கிடைச்சது, அல்லது எனக்கு இன்னார் திருஷ்டி கிடைச்சது, இன்னார் என்ன கூப்பிட்டு தோழி தந்தவே, என்ன ஸ்டேஜ்ல ஏத்தினவே, எனக்கு மாலை போட்டவே, இது பெறுபேறு இல்ல. இதே இந்த சந்தோஷத்துக்கு நடந்த விஷயங்கள், இந்த சந்தோஷத்தை கூட்டுறதுக்காக நடந்த விஷயங்கள். இப்படித்தான் நாங்க பாபாட்ட வர முதல் வெளி உலக புற சூழலால சந்தோஷமா வாழ்ந்தது. பாபாட்ட வர முதல் பாபாட்ட வந்தா பிறகு புற சூழல் விஷயங்கள் அதால நான் மகிழ்வூட்டப்படுற என்ற கட்டத்திலிருந்து அப்பால போகணும். எனக்கு ஆரம்பத்துல இப்படியான இறுக்கங்கள் இருந்ததுதான். ஏன்னா தாதி ஜாக்கி சில பேரை கண்டோன பயங்கரமா ஒரு எக்ஸ்பிரஷன் காட்டுவா, சில பேரை கண்டோன ஹக் பண்ணுவா. அப்ப அதெல்லாம் எனக்கு பார்க்கவே நம்மளை பார்த்து இப்படி எல்லாம் செய்ய மாட்டாங்களா ஒரு இறுக்கம் இருந்துச்சுது. பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்கும்டா ஆயிட்டுது. இதுக்கெல்லாம் நம்ம இருக்கக்கூடாது, இதுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்ல. அப்ப நான் என்ன நினைச்சது, நான் பாபாக்கு ரொம்ப க்ளோஸா இருந்தா எனக்கு இப்படி எல்லாம் எனக்கு செய்வாங்களாக்கும் நான் நினைச்சது. அதுவும் ஒரு தப்பான எண்ணம் தான். நான் பாபாக்கு க்ளோஸா இருந்தா தான் எனக்கு இப்படி எல்லாம் நடந்துதான் அதை அங்கீகரிப்பேன் பாபா ஒரு நாளும் சொல்லலையே முரளியில. நானே அப்படி நினைக்கணும், தப்பு தானே. பாபாட்ட நான் மதுபன் போயிட்டு வந்ததுல அடைஞ்ச பேறுகள் என்று சொன்னா, எனக்குள்ள நான் நிறைய எதெல்லாம் ஆஹ் நான் என்று நினைச்சிருந்த நானும் இப்ப அதெல்லாம் இல்லாமல் போயிட்டுது. நான் டோட்டலி மாறிட்டேன், முழுமையா வேற ஒரு ஆளா ஆகிட்டேன். எனக்கு எதுவுமே தேவை மாதிரி இல்ல, எதுவுமே பெருசா இல்ல, எதுவுமே எனக்கு ஒன்றுமே செய்யல. அவ்வளவுக்கு ஒரு டீப் பீஸ், டீப் ஹாப்பினஸ், டீப் கண்டென்ட்மெண்ட் அனுபவிச்சேன். அதுதான் பெருப்பு. மற்றபடி நான் இப்படி ஒரு போக் துணி வாங்கணும்னு நினைச்சு கொண்டிருந்து அப்படி போனேன். அந்த கடையில முன்னுக்கே இருந்துச்சு இந்த பாபா. இதெல்லாம் பெறுபேறு இல்ல. இதெல்லாம் நாங்க பௌதீகமான சந்தோஷமாவும் ஏதோ பாபா தந்தார் நினைக்கிறது. அதுபோல போய் பாபா என்ன ஆசைப்பட்ட போக்குனியை தான் அனுப்பி விடுறாரா என்ன? அப்படி இல்ல தானே. பாபா இப்ப இல்லைன்னு சொல்லினாம், பிரம்ம பாபா இல்லைன்னா, பாப்தாதா இல்லைன்னா, தாதிமார் இல்லைன்னா, எனக்கு அப்படியே இருக்கேல. என்னோட அவ்வளவு பெருமை இருந்தது. நான் மதுபன்ல எல்லா தாதிமாரையும் கண்டனா, எல்லா தாதிமாரும் என்னோட கதைச்சவே, என்னோட இருந்தவே, ஸ்டேஜ்ல வந்தவே, முரளி வாசிச்சவே, டான்ஸ் ஆடினவே, அவ்வளவு அனுபவம் எனக்கு. இப்படி இருக்கணும், இதுதான் பெறுபேறு. இப்ப நான் பௌதிகமான விஷயங்களுக்கு அப்பால் பட்டு போகணும். மதுபனிலையும் இந்த பிராமண வாழ்க்கையிலையும் சங்கம யுகத்திலையும் பௌதிகமான விஷயங்களுக்கு அப்பால் பட்டு நான் போகணும். மற்றது எனக்கு ஒரு சீனியர்ஸ் என்ன பார்த்து கதைச்சா, என்ன கூப்பிட்டா, என்ன கேள்வி கேட்டா, அதெல்லாம் பெரிய பரமானந்தம் என்று நான் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா இந்த பின்னம் நாங்க ஒவ்வொரு மனுஷர்கள்ட ஒரு சிபாரிசு, ஒரு அங்கீகாரம் ஒன்று கேள்வி கொண்டு இருக்கிறோம்னு சொன்னா கட்டாயம் நான் அதுல இருந்து வெளியில வரணும். ஓகே ஃபைன், கூப்பிட்டுச்சுன்னா, கதைச்சினா, சிரிச்சினா, தோழி தந்துச்சுன்னா, ஆஹ் திடீர்னு ஒரு ஆள் சுடேஷ் இறங்கி வரைக்கும் என்ன கைய பிடிச்சிச்சா, இதெல்லாம் நான் ஒரு பெரிய ஆனந்தமா நினைக்கிறது. ஓகே சரி, சந்தோஷம்தான், இல்லைன்னு இல்ல. ஆனா அதுவே இந்த வாழ்வின் நிறைவுன்னு நான் நினைக்க கூடாது. ஏன்னா அதுக்கு அப்பால் பட்டு நாங்க நிறைய செய்ய வேண்டி இருக்கு. என்ன விஷயம்னா, இப்ப ஏற்கனவே மதுபன் போய் வந்த ஆக்களுக்குத்தான் அட இது எங்களுக்கு முதலே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் போற ஆக்களுக்கு ஒரு அனுபவப்பட்டுட்டு வந்தா பிறகு ரெண்டாம் தரம் போய்க்குலதான் நாங்க விட்ட பிள்ளைகள்,
அதுகளெல்லாம் கூட ரியலைஸ் பண்ணுவோம். அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் டைம் போயிக்கல எங்களுக்கு அந்த எல்லாமே புதுசா தானே இருக்கும். தெரியாதானே. ஒரு செகண்ட் டைம் போயிக்க தான் யோசிப்போம் சில வேளை, அட ஃபர்ஸ்ட் டைமே எனக்கு தெரிஞ்சிருந்தாண்டு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் எப்பவும் ஃபர்ஸ்ட் டைம் தான். அது அ அது ஒரு குழந்தை பிள்ளை மாரி இருக்கும் என்ன. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் போகைக்கே நான் என்ன நல்லா பிரிப்பேர் பண்ணி போனேன்டா, அவ்வளத்துக்கு நான் பயன் பெற்றுக் கொண்டு வருவேன். செகண்ட் டைம் எனக்கு இன்னும் நல்லா இருக்கு.